சார் வணக்கம் சார். ப்ரெடேட்டர் வெறித்தனம் உண்மையிலேயே எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. அஜித் அப்படியா? அஜித் இப்பதான் ஒரு பல்தான் Predator ஸ்பீக்கர் பார்த்த மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஒரு ஃபீல். அஜித் பல்தான் ஸ்பீக்கர் கேட்கிறாரு. தேங்க்ஸ் பிரகாஷ் அண்ணா, சாரிப்பா இன்னைக்கு நீங்க கரெக்டா சாரி, போட்டதுக்கு. பவர் இல்லைன்னா இன்னைக்கு வெடிச்சிருக்கோம். இல்ல, ஐடி கீழே காட்டுது. சாரி, என் கீழே பவர் இல்லை, நான் ஸ்பீக்கர் கொடுக்க போயிட்டு இருக்கேன். ஒரு பூகம்பத்தில இருந்து காப்பாத்திருக்காரு பிரகாஷ் அண்ணா, அதுக்கே ஒரு ஆமா, நன்றி சொல்லணும். எப்பா அதே வலிச்சிருச்சு ப்ரோ. இடின்னு சார். ஆமா ஆமா, எப்பா என்னங்க என்னென்ன பேச்சுங்க. அப்புறம் பேசுவோம், இதுல வேணாம், தனியா பேசுவோம் அதை பத்தி. இதெல்லாம் சகஜம். மிஸ்டர் பரணி, ஸ்மார்ட் பரணி இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கானா? எமோஜி போட்டாரு. இவராலையும் பேச முடியாது போல, அவராலையும் வர முடியாது போல. சரி பரணி, அப்டேட் சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ட்டு சொல்லவும் ஆள் இல்ல. அதான் அப்டேட் தான் சொல்லணும். என்ன அப்டேட் சொல்றது? சித்தாரே ஜமீன் பர் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அப்படியே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களா, கொஞ்சம் ஒன்னொன்னா சொல்லுங்க. அப்புறம் சித்தாரே ஜமீன் பர் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. குபேரால இருந்து ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ஹிந்தி பிரஸ் மீட்ல தனுஷ் போய் அட்டன் பண்ணிருக்காரு. வழக்கம் போல ஹிந்தி தெரியாது, நான் தமிழ்ல பேசுவேன்னு ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருக்காப்புல. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு ராட்சசன் காம்போ அவருங்க, ராட்சசன் ஷூ டிராப்டு, இரண்டு வானம். சொல்லுங்க சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க. தக் லைஃப் 500 கோடி. வீரன் ப்ரோ, அந்தானே இன்னொரு அப்டேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட், ஸ்பெஷல் அப்டேட். அக்கண்டா டீசர் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து 24 மில்லியன் பார்த்துருக்கு. இது எந்த அளவுக்கு அந்த ஹைப் இருக்குன்னா, அவரது கடைசியா வந்து எல்லா படமும் அதிகபட்சமே 18 மில்லியன் 19 மில்லியன் தான் போயிருக்கு, அதாவது லைஃப் டைமே. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. இது ஒரே நாள் 24 மில்லியன் வந்திருக்கும் போதே இந்த படத்து மேல எவ்வளவு ஹைப்பா இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த படத்தோட அப்டேட் சொன்னாங்களா? அடுத்த படத்தோட அப்டேட் இவர் படம் கோபிச்சந்த் மல்லினி. அது எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியல, இன்னும் வரல. வந்துருச்சு அபிஷியல் தான் வந்துருச்சு ப்ரோ, நேத்தே வந்துருச்சு. ஏங்க அது சொல்லிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் சொல்லல. ஹிஸ்டாரிக்கல் அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்தேன், பட் வந்து வேற இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. இதுல சுகுமார் ப்ரோ ஐடி பரத்வாஜ் இன்டர்வியூல அமீர் கான் வந்து கூலி பத்தி பேசியிருக்காரு, அவரோட ரோலை பத்தி. பரத்வாஜுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? ஆமா, அமீர் கான். ஓகே ஓகே. அப்புறம் பென்ஸ் படத்துல வந்து இவங்க இருக்காங்களாம், மடோனா, செபாஸ்டியன். ஆமா, அந்த ஷூட்டும் ரேப் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அதுல மடோனா, செபாஸ்டியன், எலிசா தாஸா வருவாங்க. ஸோ லியோ கூட கனெக்ட் பண்ண போறாங்க. அண்ட் தென் கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டாவோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. மேபி ரிலீஸ் டேட்டா இருக்கலாம். இவங்க தானே ராஜன் டிகே? ஆமா, அதுக்கப்புறம் கண்ணப்பாவோட ட்ரைலர் வந்து ஜூன் 13ஆம் தேதி வருது. எனக்கு தெரிஞ்ச பிரகாஷ் ப்ரோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் தி இயர்ல அதுல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்தனிமே அவர் பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிதின் படம் தம்புடு ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது 4 மணிக்கு. நானியை வச்சு நேனு லோக்கல்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த நேனு லோக்கலா இல்ல எம்சிஏன்னு நினைக்கிறேன், கரெக்டா பேர் தெரியல, எந்த படம் தெரியல, 2 படத்துல ஏதோ ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர். அப்புறம் விஜய் ஆண்டனி தான் லாயர்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஷார்ட்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது படத்து பேர் லாயரா? புது லாயரா ப்ரோ, இல்ல புது படமா? எதுவுமே தெரியல. போஸ்ட் லாயர் தான். இவர் இந்த படம் ஜென்டில் உமன் டைரக்டர். அவருக்கு காட்டுல மட்டும் ஏதோ ஒரு படம் வந்துட்டே இருக்கியா. ஜென்டில் உமன் இப்ப 2 படம் வந்திருக்கா, மலையாளத்துல ஒண்ணு, தமிழ்ல ஒண்ணு. இல்ல அது ஒரே படம் தான். லிஜோ மோல் இருக்கு போல, அது தமிழ் படம் தான். ஓகே ஓகே, படம் பயங்கரமா இருக்குன்றாங்க, இன்னும் பார்க்கல. சுகுமார் ப்ரோ கேக்குதா? ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ கேக்குது ப்ரோ. என்ன கொடுமைனா ஸ்பேஸ் ஹோஸ்ட் நான் தான், ஆனா மைக் ஆன் பண்ணவே முடியல. எவ்வளவு நேரம் நானும் எமோஜி மட்டும் போடுறேன் தெரியுமா, மைக் ஆன் பண்ணவே முடியல. நானும் ஆன் பண்ணல, அப்டேட் ஆச்சுன்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். இல்ல ஆரம்பிங்கனாச்சும் சொல்லலாம்னு பாக்குறேன், ஆரம்பிங்கன்னு கூட சொல்ல முடியல.
விஷால் ப்ரோ ஆரம்பிங்க, அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். அதுக்கு கூட மைக் ஆன் பண்ண முடியல. இப்போ வெளியே போயிட்டு நான் ஸ்பேஸை என் பண்ணலாமான்னு பார்த்தேன். வேற வழி இல்லாம திரும்ப என்னென்ன சொல்றாரு? ஸ்பேஸ் என் இவ்வளவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல நேரம் இருந்து ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதெல்லாம் கேட்கல ப்ரோ. அப்டேட்லாம் இவங்க வரிசையா சொன்னாங்களே. நீங்க சொன்னது பூராமே எனக்கு கேட்டுச்சு. என்னாலதான் ஆன் பண்ண முடியலங்கிற, மைக்கை என்ன மட்டும் ஆன் புதுசா பண்ண முடியல. இருக்கு? ஸ்பேஸை என் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் எதுக்கு கொடுப்ப, ட்விட்டர் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்றேன். இப்போ மைக் ஆன் பண்ண முடியுது. சரி, நீங்க ஆரம்பிங்க, அப்படியே நம்ம போவோம். சுகுமார் ப்ரோ அப்படியே அந்த ஆரம்பிங்க, விஷால் ப்ரோ அந்த அப்டேட் சொல்லிட்டு தக் இருக்கீங்க, அப்படியே லைஃப் அப்டேட் கம்ப்ளீட் பண்ணுங்க. தக் லைஃப் 500 கோடி அப்டேட். ஓகேண்ணா. ஏங்க காதுல ஏங்க விழுந்துச்சு, தயவு காதுல செஞ்சு விழுந்துச்சு. விடுங்க, அதை விடுங்க. ஒரு நாள் எத்தனை நாளே அடிப்பீங்க ஒரு படத்தை? எனக்கு புரியல. கரங்கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே, விடுங்க. பிரகாஷ் ப்ரோ இந்த ஸ்டோலன் ஃபேன்ஸே படம் பாருங்க பிரகாஷ் அடிக்கிறாங்கன்றீங்களா? ப்ரோ. ஸ்டோலன் ஆமா, ஹிந்தி படம். நான் சொல்லல, நீங்க அந்த யாராவது படம் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ. நான் சொல்லி பார்த்தா விஷால் சொல்றது நல்லா இருக்காதுன்றவாரு. பார்த்தவங்க அந்த யாராவது படம் சொல்லுங்க அவர்கிட்ட. அந்த படம் பாருங்க பிரகாஷ் ப்ரோ. 1.5 மணி நேரம் தான். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சுகுமார் அண்ணன் இருக்காரான்னு தெரியல. அண்ணா இருக்கீங்களா? நேத்தே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இருக்காரு பாடி இருக்காரு, டபுளா? சொல்லுங்க. இருக்கேன் சொல்லு விஷால். அண்ணா, அந்த மெர்சி ஃபார்னன் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் டப்பிங் இருக்கு. போலோ ஃபுல்லா போலோன்னு ஆக்ஷன் போல தாங்க. வரான் அவன். அவன் செம்மையா பண்ணிருக்கான். அது ஒரு மாதிரி ஜாலியா போகுது. நல்ல அப்படி செம்ம இருக்கும். நான் இந்த ஆக்ஷன். மாதிரி தான் கேக்குறேன். இதுதான் நீங்க வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சோன்னே சொல்ற நீ. இல்ல நேத்தியே நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்க தான் கவனிக்கல. ரொம்ப பாருங்க, நல்லா என்னடா இருக்குன்ட்டு. இப்படி அடிக்கிறான், யாரா இருந்தாலும் முடிச்சிடுறானே. எனக்கு ஒரே ஒரு அந்த அந்த பயங்கரம். அந்த இதுல ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னா எத்தனை எபிசோட் பாத்திருக்கீங்க? நான் நான் 3 தான் நானும் பாத்திருக்கேன். அதுக்குள்ள நான் 3 ஸ்பாயிலர் 4 சொல்லிடுங்க. தெரியல. 4 பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே 4 ஓகே. 3 தெரியல எக்ஸாக்டா. என்ன ஒரு ஏத்துனா என்ன கன்ஃபியூஷன் எல்லாரும் ஆகுது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்களே. யார் அண்ணன், யார் தம்பி, யார் வந்து வில்லன், யார் அண்ணா? வந்துட்டு இது வந்து எனக்கு அது தெரியல. அது கொஞ்சம் ரொம்ப டவுட்டா இருக்குப்பா. இல்ல பேர் கூட ஏதோ பேருமே எனக்கு ரொம்ப டஃபா பேரு தான் இருக்கு. கோஜம் குன் ஆமா ஆமா. கஞ்சம் குன் அப்படின்றானுங்க, லிங்கோன்றானுங்க, இல்லண்ணே, போஷன்ன்றானுங்க. நான் எப்பயும் கொரியன்லயே பாப்பேனா. எனக்கு சரி இது தமிழ் டப்பிங்ல பாப்போம்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது பேரு வேற ஒண்ணும் பேரும் நமக்கு ஒன்றும் புரிய புரியல. மாட்டேங்குது. ஈ ஜோன் காங் போஷன் இல்ல, சூன்றாங்க. போஷன் கேங்ன்றானுங்க, அந்த கேங்ன்றானுங்க. ஏய் நீ நீ ஆமா நீ ஆமா. இதுக்கு முன்னாடி தானே வந்த, இப்ப நீ எப்படி இப்படி ஆயிட்டு இங்க இவன் கூட வர அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸாவே எனக்கு இந்த நான் அவன் இல்லங்க எனக்கு அதுதான் வந்து அப்படின்றானுங்க. பெரிய 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 கன்ஃபியூஸ் ஆகுது. பாவம், அவனை பாக்குற மாதிரி இவன் இருக்கான், இவனை பாக்குற மாதிரி அவன் இருக்கான். ம். எனக்கு வந்து உண்மையாலேயே வந்து பாஸ் பண்ணி ஐயோ இவன் மூஞ்சி மாதிரியே தான் வந்து இருந்துச்சு, ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் வருது. இல்ல மத்த சீரிஸ் மாதிரி 2 சீசன் 3 சீசனா நமக்கு பழகிரும். இது 7 எபிசோடு தான் சீரிஸ். பா அதனால எனக்கு நீங்க 4 எனக்கு வந்துட்டீங்க, அது புரிஞ்சே பிரச்சனை இல்லப்பா. ஆகணும் நமக்கு. எனக்கு வந்து ஒரு சில கேரக்டர்லாம் இன்னும் கூட அவன் யாரு, எங்க இருந்து வரான் அதெல்லாம் தெரியல. சண்டை நல்லா இருக்கான்றதுனால நான் அந்த ஒரு ஆனா விஷுவல் அந்த பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு செம்மையா எனக்கு விஷுவல் தெரிஞ்சு அந்த பண்றாங்க. படத்துல ஹீரோவா வரான்ல, அவனோட ஃபைட் ஆமா நல்லா இருக்கான். அவன் எப்பப்பெல்லாம் ஃபைட் போடுறானோ குஷியாயிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு ஆமா ஆமா, தெரியுதே செம்மையா தவிர, பண்ணிருக்கான். அவன் வந்து அவன் எதுக்காக இது பண்றான், அவன் வந்து அவன் கூட யார் யார் இருக்காங்க, எந்தெந்த கேங் இருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து எவன் தாண்டா தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி எனக்கு அவர் பேர் சொல்ல சொல்ல எனக்கு வந்து புரியவே மாட்டேது. பிரகாஷ் ப்ரோ, நீங்களும் பாருங்கன்றீங்க. ஆனா வந்துட்டு மாவீரன் ப்ரோ, இந்த பிரிடேட்டரோட அடுத்த இது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ப்ரே பார்க்கணுமா இல்ல இது சம்பந்தமே இல்லையா? டோட்டலா புதுசா? அனிமேஷன் படம். இல்ல ப்ரோ, ப்ரேயோட இதாங்க கனெக்ட் அனிமேஷன் எண்ட் தாங்க. கிரெடிட்ல வரும். ஆனா சின்னதா லேசா ஒரு கனெக்ட் வரும். ஏன்னா எனக்கு பிரேம் மறந்து போச்சு சுத்தமா. அதனால நான் வந்துட்டு இதை ஒரு வாட்டி ரீவாச் பண்ணிட்டு பார்க்கணுமா இல்ல இப்படியே இல்ல இல்ல, ஆரம்பிக்கவா? இப்படியே ஒன்றும் ஆரம்பிங்க. பிரச்சனை இது இல்ல. வந்து ஸ்டோரியாவும் பயங்கரமா இருக்கும், விஷுவலாவும் பயங்கரமா இருக்கும். சூப்பருங்க, இல்ல ப்ரோ, அதையும் இப்ப பார்த்துருவோம். நீங்க தமிழ் அப்புறம் டப்பிங் ஸ்ட்ரான்னு ஒரு சொன்னீங்கல்ல, படம் சொன்னாங்க, அதையும் பார்க்கணும். தமிழ் டப்பிங் இதுக்குதான் சன் டிவி வேணும்ன்றது. இந்த யானை படம் இருக்குல்ல, டோனி ஜாது, அதெல்லாம் அறிவழகன், பாண்டி, இந்த மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாங்க, பேரை நல்லா பண்ணிருப்பாங்க. ஆண்டிப்பட்டி ஊர் பேர்லாம் இப்படி மாத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, ஈஸியா புரியுங்க. நார்னியாவே ஈஸியா புரிஞ்சுதுங்க. மெய்யழகன் ப்ரோ மாவீரன் ப்ரோ. சொல்லுங்க. கை தூக்கிருக்காப்ல. ப்ரோ இவர் நம்ம சுகுமார் ப்ரோ எபினா? தான் சொல்லணும். இல்ல எபின் கிடையாது. சொல்லுங்க மெய்யழகன். அவர் இது தக்லைஃப் ஓகே. ரிவ்யூ டென்ட் கொண்ட அதுக்கு கொடுத்துருந்தாரு. அது நான் 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ச் லேட்டர்ல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். இதுல ஸ்பேஸ்லயே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு அவர் வீடியோவா அவர் ரிவ்யூ எல்லாம் ஷேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். சூப்பருங்க. அவர் ஹேண்ட்ஸம் ஹங்குங்க அவர் பேரு. அவர் சோஷியல் மீடியால வெளில அவருக்கு பேரு ஹங்க் தான் அவர் பேரு. எல்லாரும் ஹங்குன்னு தான் அவரை கூப்பிடுவாங்க செல்லமா. ட்ரெண்டியா தான் இருப்பாரு போல. ஸ்டட் எல்லாம் போட்டிருந்தாரு, கவனிச்சிங்களா? ஆமா ஆமா, ட்ரெண்டியா காதுல தான் ஸ்டட் இருக்கு. எல்லாம் போட்டிருந்தாரு, கவனிச்சிங்களா? ஆனா அடுத்த இன்டர்வியூல என்ன பண்றீங்கன்னா இந்த சலார் பிருத்திவிராஜ் மாதிரி கழுத்துல ஒரு ஸ்டட் போட்டு வந்துருங்கண்ணே. எனக்கு ரொம்ப ஆசை நான் அந்த மாதிரி போடணும்னு.
அந்த மாதிரி ஒரு லுக்ல யாரு போய் நம்ம 2 பேரும். ஆனா நீ அண்ணா உங்களை தான் நான் சொல்றேன். எதுக்குப்பா என்ன சொல்ற திடீர்னு? ஆனா அந்த இன்டர்வியூல நீங்க நல்லா பண்ணிருந்தீங்களா, விஷுவலா பார்க்க நல்லா இருந்துச்சுன்னாரு மெய்யழகன். அதை சொன்ன ஹேண்ட்ஸம் ஹங்குங்க அவர் அப்படின்னு. என்னதான் சொல்லுகிற நீ இவ்வளவு நேரம்? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வேற யாருன்னா இன்டர்வியூ கொடுக்க போறா என்னன்னு. நல்லா இருந்துச்சு, கண்டினியூ பண்ணுங்க. ஆனா நீ வேறப்பா, எனக்கு இப்ப பிரச்சனை அது இல்ல. எனக்கு வந்து இந்த கொரியன் சீரியஸ்க்கான எனக்கு பிரச்சனைகள் அந்த வந்து போன்ஜாங்கோ யாருன்னு சொல்லு அப்படின்றீங்களா? அவங்க அண்ணன் பேரும் ஒரே மாதிரி இருக்கு, தம்பி பேரும் ஒரே பேர். அட்லீஸ்ட் பேர்ல வித்தியாசம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. நம்ம வந்து கொஞ்சம் வந்து கிசுக் தெளிவு தெளிவு. அப்படின்றவன் தானே தம்பி பேரு. கி ஜூன் அப்படின்றவன் தான் ஹீரோ ஆஹ் பேரு. அப்போ அந்த அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென் மார்டின் ஒருத்தன் இருக்கான், மத்த அவன் ஜென் மார்டின் ஜென் மார்டின் டாடா மியூசிக் டைரக்டர் பேரு. தயவு செஞ்சு இல்லப்பா, அதை விட்டுற. ஜென்னு ஒருத்தன் வரான்ப்பா. ப்ரோ இன்னைக்கு அதுல இருந்து ஒரு பாட்டு வேற வந்திருக்கு, அது சொல்லவே இல்ல. ஜென்னு ஒருத்தன் வரான், அவன் இருப்பா. எதுல இருந்துங்க? யார் சொல்றீங்கன்னு தெரியல அண்ணா. நான் ஒரு வாட்டி பார்த்து முடிச்சிடுறேன், எனக்கு தெரியல. எனக்கு பா எல்லாமே அந்த மூஞ்சி பிரச்சனைக்கான தானே ஞாபகம் இருக்கு, அந்த பேர் ஞாபகம் இல்ல. இந்த பிரச்சனைக்கான காரணமா இருப்பானேப்பா குட்டி பையன். அப்படியே நான் இன்னும் பார்க்கல. தேங்க்ஸ்ண்ணா. அந்த எபிசோட்லாம் நான் வரல. அந்த ரொம்ப எபிசோட் நன்றி. வந்தது, அவனாலதானே பிரச்சனைன்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் அடிச்சதுனால தானே பிரச்சனை. ஆமாங்க, நீங்க வந்துட்டீங்க, நான் வரலண்ணா இன்னும். ஓ அந்த சின்ன பையனா? ஓகே ஓகே, பெரிய டான். கேங்ஸ்டரோட பையன். ஆஹ் அவன் சின்ன பையன் இல்லண்ணே, அவனும் ஒரு டீனேஜ் தான். ஓகே ஓகே. அவன் பேர் அவன் என்னன்னு பேர் வந்துட்டு, சொல்லுப்பா. அவன் பேர் நான் சப்பன்னு வச்சுட்டேன். நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டு நீயே போயிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்ட. அந்த ஒரு போட்டு. ஆமா ஆமா, நான் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த நல்லா வேற இருக்கு. வழி இல்லண்ணே. ஆனா எனக்கு நமக்கு ஒண்ணும் பிடிச்சிருக்குப்பா. புரியாது. எனக்கு வந்து ஏதோ அந்த புரியலனா கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா கூட அவனுக்கு மேக்கிங்லாம், நம்மளோட மேக்கிங்லாம் கிட்ட எரிச்சுட்டாங்க. கூட வர முடியாது. ஆமா ஆமா. உண்மையா சொல்றேன். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுன்ட்டு வந்து நம்மலாம் சொல்லிக்கிறோம் ஒரு ஒரு படத்தையும். ஆனா கொரியன் எங்கோ இங்கதான் போயிட்டாங்க. ரியல் ஸ்டாண்டர்ட். அவங்கலாம் ஆமா ஆமா. அவங்கலாம் வந்துட்டு ஹாலிவுட்லாம் தாண்டி போடுற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அந்த இன்னும் அளவுக்கு வந்து அவங்க சுகுமாரண்ணா, மேக்கிங் இருக்கு. எனக்கு டைம் இல்லைன்னா நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணிருப்பேன். எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. சரி ஓகே, பார்த்து ஆரம்பிச்சா முடிச்சிடலான்ற ஜோன்ல தான் வா, இருக்கு. ஆமா. ஃபைட்டோட கோரியோகிராஃபி, கேமரா ஆங்கிள், அதெல்லாம் சான்ஸே இல்ல. டெக்னிக்கலா ஆமா எப்படி எடுத்திருக்கான் பாத்தியா? ஆமா ஆமா. நம்மள நம்ப வைக்கணும். ஒருத்தனே எப்படிப்பா எல்லாரையும் அடிக்கிறான்றத நம்ப வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டண்ட் வேணும். ஆமா ஆமா. சும்மா வந்து வரான், நானும் வந்துட்டு பறக்க விடுறேன், ரோப்ல பறக்குறேன்லாம் இல்ல இதுல. நான் அவன் அவன் பண்ற சுமார் ஃபைட் எல்லாம் நோட் பண்ணீங்களா? எனக்கு ரோப் யூஸ் பண்ண மாதிரியே தெரியலண்ணா. எனக்கு இது வரைக்கும் நான் இல்லப்பா, பார்த்திருக்க 3 பண்ணலப்பா, எபிசோட்ல. அதெல்லாம் பண்ணலப்பா. அதெல்லாம் ஐயோ, அது ஃபுல் ரியலா இருக்கு, ரியலிஸ்டிக்கா தான் ரொம்ப ரியலா பண்ணிருக்காங்க. இருக்குப்பா. ஆமா ஆமா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த ஸ்டண்ட் எல்லாம் வித்தியாசமா பண்ண பிடிக்கும். அதை நான் உட்காந்து பாப்பேன்னு. அதனாலதான் வந்து இதை நான் கொஞ்சம் சும்மா கிம்ஸ் மாதிரி பார்த்தேன் யூடியூப்ல. நல்லா ஓகே, இருக்கே, பாத்துருவோம் அப்படின்ட்டு தான் உட்காந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நல்லா பரபரன்னு போகுது. சூப்பர் சூப்பர். அப்புறம் அந்த ஸ்டோலன் படம்னா, அந்த அது தமிழ் டப்பு கொடுக்குறவன் வாய்ஸ் எல்லாம் ஒரே எல்லா வெப் சீரிஸ்லயும் அவன் வாய்ஸ் கேட்டிருக்கேனே. அது ஒரே இவன் ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க நம்ம வேற யாருக்கும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு போகவும் மாட்டாங்க. அது அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி சீரியஸ் தான்ப்பா இவன் வாய்ஸ் எங்கோ கேட்டேன். கர்மான்ற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அவனேதான் அது அவனேதான். அவனோட வாய்ஸும் இவனோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா சுகுமாரண்ண, இந்த அமேசான்ல ஸ்டோலன் ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் KO அப்படின்னு ஒரு இது வந்திருக்காமே. நல்லா பண்ணிருக்காங்க. KO நாக் அவுட்டா? நாக் அவுட் இல்ல, ஸ்டோலன். STOLEN. சோழனை உடுப்பா. சோழனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே பார்த்தேன். ஏதோ கார்ல போறானுங்க, இறங்குறானுங்க, வரானுங்க. என்னடா அண்ணா, தமிழ் டப்பிங் இல்லன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல 5ல வச்சு பாத்திருக்கேன். அதுல எங்கன்னா கிரிப்பிங் சீன் வருதான்னு பார்த்தேன். கிரிப்பிங்கா தெரியலன்ட்டு அதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல முடிச்சிட்டேன் நான். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விடுங்க ப்ரோ நான் இல்ல சொல்ற ப்ரோ, படம் அந்த யூடியூப்ல ஸ்டோலன் இருக்கு, நம்ம இருக்குல்ல, மாவீரன் ப்ரோ ரெக்கமெண்டேஷனு. ஸ்டோலன் இது. வந்து நம் நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் இருக்குல்ல, நரேந்து ஹாஸ்பிட்டல் ஹைஜாக் பண்ணிடுவார்ல, ஆமா ஆமா. அந்த ஸ்டோரி அப்படியே உல்டா பண்ணிருக்கானுங்க. ஆனா இது ட்ரூ ஸ்டோரி. நெஞ்சிருக்கும் வரை ட்ரூ ஸ்டோரின்னு எனக்கு தெரியும். நெஞ்சிருக்கும் வரைன்னா அந்த ஹார்ட்டை அதத்தாங்க டிரான்ஸ்பிளான்ட் தமிழ் பண்ணுவாரு. அரசு இல்ல, அதானே? அதத்தாங்க தமிழ் அரசுன்னு சொல்லி ஆல்ரெடி ஓட்டா பண்ணி விஜயாண்டி நடிச்சாரு. தமிழரசன் எல்லாம் பாத்திருக்கீங்க? நான் இன்னும் அந்த படம் பார்க்கவே இல்ல. ஐயா ராஜா ஐயா தானே ஏங்க அதே மியூசிக். கதை தாங்க. பார்க்கல இன்னும். கமல் ப்ரோ சொல்லுங்க, ஏதோ யூடியூப் படம் நீங்களே. நம்ம மாவீரன் ப்ரோ ரெக்கமெண்டேஷன் அது. யார் பார்க்கலன்னா பாருங்க, பாடி டபுள் நேத்தியே தமிழ் பேசியாச்சு டப்பிங்ல கமல். இருக்கு யூடியூப்ல. ஆமா, யூடியூப்ல இருக்குன்றீங்களே, யூடியூப்ல அதுவும் இருக்கா? இருக்கு இருக்கு. இப்பதான் பார்க்க மாட்டேன் நீங்க. அதெல்லாம் அவர் என்ன அப்புறம் நீங்க வயசாகுது, சொல்லி அவர் ரொம்ப என்ன பார்க்க ஆர்வமா இருந்துச்சு மாட்டாரு. பார்த்துட்டேன். அதான்
நீங்க ரொம்ப ஆர்வப்படுத்துறீங்க பாத்துட்டு. சும்மாரு கமல் ப்ரோ, உன்னை பத்தி தெரியாதா எங்களுக்கு? சாமர் ப்ரோ, இந்த ஊர் உலகம் என்ன ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வித்தை தெரிந்த காரன் நீதான் என்பது இங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. அதுதானா ஆம். விஷால் ப்ரோ, உங்களோட 2.0 என்ன அந்த சொல்லுங்க. சீம்ஸ் இதுல ஒரு டாய் குட்டி ப்ரோ குஞ்சா நீ அப்படின்னு அதுல ஏதோ ஒரு அப்படிலாம் இல்லைங்க. மாட்டியாடா குட்டி குஞ்சா. இன்னைக்கு அண்டே சுந்தரானிக்கு ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. போர்த்தொழில் இப்பயும் ரிலீஸ் ஆகி 2 years ப்ரோ இன்னைக்கா அந்த நேத்தியா அது? படம் இப்பயும் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. 9th தான் ரிலீஸ் ஸ்பீக்கர்ல ஆச்சு ப்ரோ. அது லிசனர்ல இருக்கவங்க எல்லாரும். ஓகே ஓகே. எது கமல் ப்ரோ? அண்டே சுந்தரானிக்கியா இல்ல அது போர் தொழிலா? அண்டே ஓகே ஓகே. அது யாரும் அவ்வளவா பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடடே அந்த படம் கண்டிப்பா அடடே எல்லாரும் சுந்தரான்னு சொல்லுங்க. அடடே சுந்தரா. அடடே சுந்தரன் தமிழ்ல இருக்கும். நானி படம், நானி நசீரியா. இளங்காத்து வீசது பாடல் இப்பொழுது எஃப்எம்மில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன ப்ரோ திடீர் கண்டென்ட்? எஃப்எம்மோட ப்ரொமோஷனா இல்ல நீங்களா பண்ணீங்களா? இல்லங்க, அந்த கான்செப்ட் வருது, இளையராஜா கான்செப்ட். எனக்கு ஓகே ரொம்ப ஓகே. நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சாங் பேட்டில் பண்ணி இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ பண்ணுவாங்க. ஆனா இதுல சண்டை போட எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அராஜகமான இதுவா எடுப்போம். விஜய் இந்த வர்சஸ் இது ஆதித்தெல்லாம் பண்ணலான் இருக்கேன். ஆதினா கான்செப்ட் இருக்குல்ல, ஆதினா கான்செப்ட். ஆதினா கான்செப்ட் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, போயிட்டு இருக்கு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஏதோ கொரியன் சொல்லிட்டு இருக்கீங்க. டைட்டில் என்னது? மெர்சி ஃபார் நன். நன்னா? நன் NONE. ஓஹோ. ஏங்க நேத்துல நீங்க நான் உடனே அங்க NUN போயிட்டீங்களா நினைச்சேங்க. பாருங்க. என்ன நான் நேத்து எங்க NUN நினைச்சேன் ப்ரோ. அப்படியா? எதுல சரி இருக்கு சரி விஷால் சரி. ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸா? நெட்ஃபிளிக்ஸ். ஆமா ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் தான். இது கொடூரமா என்ன இருக்கு போ. இது என்ன ஏதோ சூர்யா கொடூரம்னா 46 நல்லா இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, செம்மையா இருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷால், சொல்லுங்கண்ணா. உனக்கு ஆக்சுவலா அது நீ பாக்குறல்ல, அதுல எவன் கொலை பண்ணா அப்படின்றது உனக்கு தெரியாதுல்ல. அண்ணா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், உங்களுக்கு தயவு செஞ்சு நான் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் வெப் பேசுறது மட்டும் சீரிஸா ஒரு நிமிஷம் கேளுங்க. படமா? வெப் சீரிஸ், லிமிடெட் பா, சீரிஸ், 7 எபிசோடு. ஓகே. தெரியாதுன்னா அது உனக்கு இன்னொரு இல்ல சுமார் தெரியலையான்னு அண்ணா, கேக்குறேன். ஆனா அது என்ன அண்ணா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க இல்லப்பா, தயவு செஞ்சு. அப்படி கேட்கல, பாத்துட்டியான்னு கேக்குறேன். இல்ல இன்னும் பாக்கலங்க, தயவு செஞ்சு இது சொல்லாதீங்க, அப்படி உங்களுக்கு கெஞ்சி சொல்லு, கேக்குறேன், நல்லா அப்படி போயிட்டு சொல்லு இருக்கேன் சொல்லு, ஏன்னா ப்ளீஸ்ண்ணா. யாருமே இங்க பாக்கல, நம்ம பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லக்கூடாது சொல்லுங்க அதை. ப்ரோ. பாத்துட்டேன்னா சொல்ல முடியாது, பாக்கவே இல்லை, அப்புறம் பாத்துட்டேன்னு எப்படிங்க சொன்னா நான் பாத்துட்டேன்னு சொல்ல டிஸ்கஸ் முடியாது? பண்ணிடுவேன்னு. ஆமா பாக்கல அண்ணா, தயவு செஞ்சு வேணாம் ப்ளீஸ்ண்ணா. இல்லப்பா, எது ப்ரோ அந்த நானும் ரொம்ப உண்மையா பாக்கல. இருப்பான், எவன் தானே கொண்டிருப்பான். ஏங்க ஐயோ அஜித் ப்ரோ, என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. அஜித் ஏற்கனவே ப்ரோ, என் பீஸ் நான் ஆஃப் அஜித் மைண்ட் அஜித் எல்லாம் நானும் உடஞ்சு. பாக்கல ப்ளீஸ். நான் சும்மா அவனை வந்து ஆமா விஷால வந்து லுலாய் அப்படி பண்ணேன். ஆமா அதை நீ உண்மையாலே ஏங்க எனக்கு நீ நீங்க சொல்ற படமே எனக்கு தெரியாதுங்க. ஆமா அண்ணா, சும்மா போற நன்னுக்கு போக்குல எண்ணி படம் அடிப்பிட்டு வேணும்னா வைக்கிறத குத்துடா. அஜித், நன்னுக்கு எண்ணி வேணுங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு, நீங்க விஷால் வேற. முடிஞ்சவனே ஆனா விஷால் முடிஞ்சவனே வந்துட்டு ஒரு வீடியோ பயங்கரமா இறக்குவ. கண்டிப்பாண்ணா, ஏன்னா நான் 2-3 நாளா பீஸ் ஆஃப் மைண்டை இழந்திருந்தேன். என் பீஸ் ஆஃப் மைண்டை காப்பாத்துறதே இந்த சீரீஸ் தான். இந்த சீரீஸ் ஸ்டோலன் படம். சரி தியேட்டரை நம்பிதான் அழிகிறோம், OTT அது நல்லா போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கு எனக்கு. எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குப்பா, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன் பாக்குறதுக்கு. என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி வேணாம் விடுங்க. வேணா கிரிக்கெட்டை நீ பத்தி ரொம்ப சொன்னதுல நான் ஒரு அதை கலெக்ஷன் சொல்லலாமா? பாத்துட்டேன். விஷால், நான் நீ நீங்க சொன்னதுல ஒண்ணு சொல்லுங்கண்ணா. பார்த்தேன். நான் RJ விஷாலோட கலெக்ஷன்ல தான் இல்ல இன்னைக்கு ஒரு இல்ல, படம் பார்த்தேன். விஷால் சொன்னதுல ஒண்ணு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னதுண்ணா பேர் சொல்ல முடியுமா? பூச்சாண்டி. பூச்சாண்டியா? நல்லா தான் சரி இருந்தது. சரி, அது நான் கூட ரொம்ப டக்கு எப்படி டக்கு. சொல்றது, அது டக்குன்னு வந்து ஒரு டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க கொஞ்சம். ஆமா ஆமா. நார்மல் ஒரு இது மாதிரிலாம் எடுக்காம. சுகுமார் ப்ரோ மேக் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது பிரகாஷ்ண்ணா. என்ன படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப சீரிஸ் சொன்னீங்களா, என்ன சீரிஸ்? அண்ணா மெர்சி ஃபார் நன், ஓ, நேத்து நெட்ஃபிளிக்ஸ்ல சொன்னதா? இருக்குண்ணா. ரைட், நேத்து சொன்னதா? ஓகே ஓகே. ஆமாண்ணா. பிரகாஷ் ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க. சாரி சாரி. ஒருத்தனும் வந்து கேரக்டர் மூஞ்சி வந்து ஒண்ணுமே புரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க, பேரும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா சுகுமாரண்ணா, கர்மால நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன் கர்மால அப்படின்னா வரல, காஸ்டியூம்ஸே வேற. இதுல ஒரே காஸ்டியூம்ஸ் வேற காஸ்டியூம் வேற. எல்லாரும். கர்மால எல்லாரும் வந்துட்டு கோட் சூட்டு. கரெக்ட், கர்மால காஸ்டியூம்ஸ் வேற, கொஞ்சம் மூஞ்சியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பெரிய மூஞ்சி குட்டி மூஞ்சா இருக்கு. இதுல எல்லாம் ஒரே ஆமா சைஸ் ஆமா மூஞ்சா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கானுங்க பாக்க. கரெக்ட். இவ்வளவு பேசுறீங்க, அவ்வளவு நல்லா ரொம்ப இருக்கா? நிஜமா நல்லா இருக்குப்பா அது. எனக்கு இல்ல உண்மையா ஒரு பிடிச்சிருந்தது அது. ஜான்விக் வெர்ஷன் தான் ஒரே ஒரு கமல் ப்ரோ, இடத்துல கூட பாத்துட்டு சொல்லுங்க. ஸ்லோவா போவாது, ஒரு விஷால் இடத்துல ப்ரோ, ஸ்லோவா போவாது. விஷால் நான் ப்ரோ வேணா என்ன சொல்றேன். சொன்னீங்க? ஜான்விக்கு ஜான்விக்கோட ஒரு வெர்ஷன், ஒரு சீரிஸ் வெர்ஷன் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஜான் செம்மையா இல்ல பண்ணிருக்காங்க. ஜான்விக் கிட்ட கம்பேர் பண்ணிட்டீங்களா?
ஜான் விக் கம்பேர் பண்ணலாம், நானும் சொல்றேன், இல்லன்னு ஏங்க சொல்ல முடியாது. டிஎல்ல எல்லாரும் ஜான் விக்னு தான் போட்டுறாங்க. நீங்க பாருங்க தலைவா, அவன் நல்லா கொரியன் பண்ணிருக்காங்க. ஜான் விக், கொரியன் ஜான் விக் அளவுக்கு இருக்கான் பண்றது. ஓகே ஓகே. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஜான்விக்கே எனக்கு ப்ரோ இப்போ தமிழ் லெவல்ல 4 ப்ரோ. தான் ப்ரோ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது ஆக்ஷன் வைஸ் 1 2லாம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் எனக்கு. என்னடா சண்டை போட்டே இருக்கானு. இதுல வெரைட்டி ஆஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க 4ல. 4ல ஜான் 3ல விக்கா இருக்கும். 4ல தானே ப்ரோ ஸ்டார் கேஸ் வெயிட் வரும். ஆமா ஆமா. ஆனா நான் கொரியன்ல ஒரு படம் இருக்கு, A Man from Nowhere அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுவும் அது அப்படியே ஆக்சுவலா அப்படியே ஒரு ஜான் விக் ஸ்டைல்ல தான் இருக்கும் அதுவும். ஆனா தமிழ் டப்பிங் கிடையாது. அது ட்ரை பண்ணலாம். விஷால் ப்ரோ இது கூட இருக்கும், தி வில்லனஸ்னு ஒரு படம் இருக்கும், அது ஃபீமேல் ஜான் விக். தி வில்லன். நான் ஃபீமேல் ஜான் விக் ஒன்னு வில்லனஸ். பார்த்தேங்க. வில்லனஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அது மை நேம்னு ஒரு சீரிஸ் இருக்கு தலைவா, கொரியன் ஃபீமேல் ஜான் விக் தலைவா. ஐயோ, இதை பார்த்துட்டு அது தமிழ் டப்பிங் இருந்தா அண்ணனை அதையும் பார்க்க சொல்லியிருப்பேன். அது இன்னும் சூப்பர் ஆக்ஷன். ஒரு பொண்ணு வந்து அடி போடு அப்படி இருக்கும், செம்மையா. இல்லப்பா, கொரியன் வர வர அவங்க ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நான் இப்ப பார்க்க சொல்றேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பெருசா அவங்க ஸ்டாண்டர்ட் பார்க்க நம்ம இந்தியன் மூவிஸ்லாம் வந்து கொஞ்சம் என்னப்பா இப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது என்ன உண்மைதான் அது. உண்மைதான், அது என்ன உண்மைதான். அதுவும் கோவிட் இன்னொரு அப்புறத்துல என்ன இருந்து அவனுங்க விஷயம்னா, எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களதுல வந்து படம் பாக்குறவங்க வந்துட்டு ஒன்லி சவுத் கொரியால தான் நிறைய பார்ப்பாங்க அவங்களோட இதுவே. பிளஸ் வந்துட்டு இப்போ ஹாலிவுட் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரீச் இருக்காது. ஒரு ஹாலிவுட் மூவி ஒரு ரீச் இருக்கிற வேர்ல்டு வைட் ரீச் அளவுக்கு வந்து கொரியன் மூவி இருக்காது. ஆனாலுமே அவங்க ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட லோவா வச்சுக்கல, செம்ம ஹை ஸ்டாண்டர்டு. அவங்க எடுக்கிற லொக்கேஷன் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்கல் அந்த கேமரா எல்லாமே, நடிக்கிற ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே செம்மையா பர்ஃபார்ம் பண்றாங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு சொல்லிடவே முடியாது. நம்ம இங்கதான் வந்து நம்ம வந்துட்டு ஏதோ என்னென்னமோ எடுக்கிறோம், எங்கெங்கோ பண்றாங்க, ரங்கராய சக்திவேல்ன்றாங்க, விண்வெளி நாயகான்றாங்க. அண்ணா ஆனா அங்க ஏன்னா எங்கெங்கோ அவன் அங்கேயே வந்து போறாங்கப்பா. அடிக்கிறேன். எனக்கு புரியவே இல்லைண்ணா என்னென்ன ஒரு அந்த படத்தை இன்னும் எதனால தான் அடிக்கிறீங்க நானும் பாக்குறேங்க. உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கிற வரைக்கும் நீங்க அடிக்கதான் போறீங்க, நானும் பாக்குறேன். அது எத்தனை நாளுங்க பொறுத்தது போதும் பொங்கியல்ன்ற மாதிரி இருக்கு. இல்லப்பா, நம்மளும் அடுத்த லெவல் வரணும். இப்ப அவரே சொன்னாரு, என்னோட முதுகை யூஸ் பண்ணிக்கோங்க மேல வர்றதுக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. கரெக்டா? ஆமாண்ணே. அப்படி சொல்லும் போது அவரே அந்த தவறுக்கு பண்ணா நம்மளுக்கு வந்து ஏத்துக்க முடியாதுல்ல. அவரு சினிமால ஏகப்பட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, அவராலதான் தமிழ் சினிமா வேற லெவலுக்கு போயிருக்கு. அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஏமாற்றம் வருது. இப்ப மருதநாயகன் மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு அவர் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த படத்துல அந்த சினிமாட்டோகிராஃபர் வச்சு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு பிரஸ் மீட்ல. அதெல்லாம் கேட்கும் போதுதான் வந்துட்டு என்னப்பா இது, எவ்வளோ சூப்பர் படங்கள் எல்லாம் வந்துட்டு கமல் வந்துட்டு பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த டைம்ல நம்மளுக்கு புரியலன்னா கூட யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு அன்பே சிவம் ஆகட்டும், ஏராம் ஆகட்டும், அந்த டைம்ல எல்லாம் அந்த படம்லாம் வந்து அது இந்த டைம்ல ரிலீஸ் ஆகினா கூட புரியாம ட்ரோல் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு ட்ரோல் வந்தது தான் என்னால ஏத்துக்க முடியல. சுகுமார் ப்ரோ, இது உண்மையாக நான் கண்டிக்கிறேன். பிஃபோர் ரிலீஸ் எஸ்டிஆர் படம் எஸ்டிஆர் ஆஃப்டர் ரிலீஸ் கமல்ஹாசன் இப்பதான் இந்த மாமா இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியறனாப்பா அப்படின்னு இப்போ கமலை போட்டு அடிச்சுக்கிட்டு இல்லப்பா, இருக்கீங்க. நான் இப்பயே சொல்றேன், இது எஸ்டிஆருக்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படம் தான், நான் இது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சீனியரா அவர் சீனியரும் தாண்டி வந்து ஒரு சினிமால எல்லாமே தெரிஞ்சு ப்ரொடியூசராகவும் இருக்காருல்ல, அவர் தலையீடு வந்து எந்த அளவுக்கு இதுல இருக்கு, அது எந்த அளவுக்கு பண்ணுவாரு அப்படின்றதே வந்து எனக்கு தெரியல. இது எஸ்டிஆர் மேலேயும் தப்பு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு அவர் இந்த படத்துல நடிச்சது வந்து நான் ஃபுல்லாவே தான் பிளேம் பண்ணுவேன். வெறும் வந்து நான் வந்து கமலை மட்டும் பிளேம் பண்ண மாட்டேன், மணி சார் மட்டும் பிளேம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இதுல ஒருத்தர் தப்பு இல்லையே, நடிச்சவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரி கதை கேட்டு நடிச்சிருக்காங்க, அது இது ஸ்கிரிப்டாவே இப்படி கரெக்டா இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சா, இல்ல அது நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம தலையில கட்டிட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருமே வந்து அப்படித்தான் வந்து பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துதான் ஏமாத்திருக்காங்க. சுகுமார் ப்ரோ கேக்குதா கேக்குதுப்பா. ப்ரோ? இது இப்போ கமல் அடுத்த படம் எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்பறிவு படமா இல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாரா? இல்ல, அன்பறிவா தான் இருக்கும் எனக்கு. இப்ப கமல் படத்தை தாண்டி அது இப்போ சீக்கிரமே நான் ஷூட் சும்மா போறாங்களாமே போயிருந்தேன். அன்பறிவு படம். இல்லப்பா, இருப்பா, நான் ஏதோ ஒரு த்ரோல போயிருந்தேன். டக்குன்னு வந்து மாவீரன் சிம்பு அப்படின்ட்டானா, இப்ப எஸ்டிஆர் 49 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி, எஸ்டிஆர் எப்ப ஸ்டார்ட் 49 ஆகும், யார் தான் டைரக்டர்? எஸ்டிஆர் வெற்றிமாறன் நீங்க அன்னைக்கு இல்லைன்னீங்க, அதான் கன்ஃபார்ம்னு.
உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. சீக்கிரம் வருது அனௌன்ஸ்மெண்ட். இருப்பா, இரு வெயிட் பண்ணு. உனக்கு ஒன்று சொல்றேன். எஸ்டிஆர் 49 சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு தேசிங் பெரியசாமியோட. தேசிங் பெரியசாமி வந்துச்சா? இல்ல, அது STR 48. அதுக்கப்புறம் 49 வந்துட்டு இவருன பார்க்கிங். சரி, ஓகே. இல்லையே, ஃபர்ஸ்ட் தேசிங் தான் எஸ்டிஆர் 49 வந்துச்சு. ST இல்ல அப்படி ப்ரோ, அது STR எஸ்டிஆர் 48. 50 ஆயிடுச்சு. அது எஸ்டிஆர் 50. STR 48 அந்த இல்லப்பா, டேட்டை நான் என்ன தக்லைஃப் சொல்றேன்னா பண்ணிட்டாப்ல. 48 வந்து வர வேண்டியது வரல, அதனால 49 பண்ணுவாருன்னு சொன்னாங்க. பண்ணல. இல்லண்ணா, நான் சொல்றேன் அதான் என்னன்னா STR 48 RKFI ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் வச்சு அந்த டேட்டுக்கு தான் தக்லைஃப் பண்ணிட்டு 49 ராம்குமார், 50 தேசிங், 51 அஸ்வத். இப்ப இந்த 49ல ஒரு மாற்றம் ஐயா வெற்றிமாறன் பண்ண போறாருன்னு ஒரு தகவல். இது உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் என் வாயில இருந்து நீங்க போட்டு வாங்குறீங்க. தகவல் வந்துட்டு வருதுன்றதுலாம் வந்து தாண்டி எனக்கு கேள்வி என்னன்னா, அனௌன்ஸ் பண்றாங்க, சரி, படம் ஷூட் நடக்கணும், படம் ஷூட்டுக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகணும். எனக்கு வந்து இதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. நார்மலாவே வந்துட்டு அவர் படங்கள் வந்து நிறைய டிலே ஆகுது. இல்ல வெற்றிமாறன் கூட வர ஜாயின் ஆனாருன்னா அது டிலே பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. பெரும் துயரமா இருக்கு. இல்ல, நீங்க எல்லாருமே மறந்துருங்க. எல்லாரும் நீங்க STR ஃபேன்லாம் மறந்துடுவீங்க. நான் மட்டும் அவருக்காக கண்டனியா காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னொரு 7 வருஷம் கழிச்சு அவர் வந்தாலும் ஒரு ஹோப்போட காத்துக்கிட்டு இருக்கேன். போங்க. நான் எனக்கு வந்து அவர் நிறைய படங்கள் நடிக்கணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படங்கள் வந்து நடிச்சு அவர் ரிலீஸ் பண்ணாதான் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் நம்மளுக்குமே. அது மாதிரி பண்ணாம கேப் விடுறதெல்லாம் வந்துட்டு என்னால பொறுத்து ஒரு அந்த தனுஷ் சொல்ற மாதிரி என்னால முடியலப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இமயமலையோ உயரம், என் மனசு பூரா துயரம் அப்படின்னு இவர் எவ்வளவு பெரிய துயரத்தை புலம்பிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் நடுவில் போது ஒர்க்க போட்டுட்டு இருக்கீங்க. விஷால் ப்ரோ, ஐயா சொல்லுங்கய்யா. சாரி டு டீவியேட் டாபிக் ஃப்ரம் திஸ். அந்த வெப் சீரிஸ் பத்தி பேசினீங்கல்ல, நீங்க அந்த தயவு செஞ்சு டிவியேட் பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு டிவியேட் பண்ணுங்கய்யா. இல்ல காக்கன்ஜூரா பாத்துக்கீங்களா? அந்த சோனி லிவ்ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு, ரோஷன் மேத்தவ். இல்ல தலைவா, பேர் என்ன? ஓ சூப்பரா இருக்குங்க, ரோஷன் மேத்தவ் கலக்கிருக்கான். இவன் கக்கன்ஜூரான்னு நினைக்கிறேன். கக்கன்ஜூரா எனக்கு ஹிந்தியா? தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இருக்கா? ஓகே ஓகே. இல்ல ஒரிஜினல் ஹிந்தியா மலையாளமா? ஒரிஜினல் ஹிந்தி தான். ஓகே ஓகே ஓகே, பாத்துருவோம். எத்தனை எபிசோட் தலைவா? ஒரு சீசன் தானா இல்ல கண்டினியூவா? டக்குன்னு போய்டும், ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணிடலாம். அது சூப்பருங்க. எங்க வழக்கம் போல நீங்க அனுப்பிச்ச லிஸ்ட் எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருக்கேன். வழக்கம் போல கமெண்ட்ல அந்த பேர் மட்டும் என்ன ஜானர் பாது? காக்கன்ஜூரா புரிய மாட்டேங்குது. காக்கன்ஜூரா வந்து த்ரில்லர் தான். அது ரோஷன் மேத்யூ வந்து ஓ மை காட் அமேசிங்கா நடிச்சிருக்கான். பாப்பா இந்த மாதிரி ஓ மை காட்லாம் சொல்லாதப்பா. யாருன்னு சில பேர் கேப்பீங்க. இல்ல சீரியஸாவே நடிச்சிருக்கான். ஒரு ஸ்டாமரிங் கேரக்டர். நான் நடிக்கலன்னா சொல்லல. நல்ல ஆக்டர் ப்ரோ. இந்த படம் நல்லா இருக்கா இல்ல வெப் சீரிஸ் நல்லா இருக்கா இல்லையா? வெப் சீரிஸ் நல்லா பிஞ்ச் வாட்ச் வொர்த்தி தான். டக்குன்னு பிஞ்ச் வாட்ச். இந்த ஓ மை காட் இதெல்லாம் வேணாம் ப்ரோ. ஓ மை காட் நீங்கல்ல, அது ஓ மை காட்னா அவருக்கு இதுவா இருக்கும். எனக்கு கேக்குறது என்னன்னா, பார்க்கலாமா பார்க்க முடியாதா? பார்க்கலாம். நல்ல நம்ம ஓ மை காட் எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம் பேசாம. இல்லப்பா, நான் கேக்குறது இது வந்து இல்ல விஷால் ப்ரோ, நீங்க சொல்ற ஓ மை காட் வேற, இவர் சொல்ற ஓ மை காட் வேற. இவர் சொல்றது என்ன எலைட், ஐயோ நம்ம பயமா இருக்குன்னு சொல்ற எலைட். இந்த ஓ மை காட் ஒரே ஓ மை காட். லோவா போமா? நானே யோசிக்கல. இல்ல ஃபாஸ்டா போகும். எப்படி வர அஷூர் மாதிரி போகுமா? அது அந்த சீரிஸ் நான் பார்க்கல, பட் இது நல்லா போகுங்க. அது இது நல்ல ஸ்டோரி பேஸ்ட். அது இவரு வேற இவருக்கு பிடிக்காத சீரிஸா பேசுறாரு. ராஜ் ப்ரோ அவரை விட்டுருங்க. எப்படி போகும்னு சொன்னா இது த்ரில்லர் தான். அது இட்ஸ் a crime thriller. ராஜ் ப்ரோ நீங்க ஃப்ரீயா விடுங்க. ராஜ் ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ, த்ரில்லர்னா நான் கேக்குறது எப்படின்னா, ஒரு மர்டர், சீரியல் மர்டரா இல்ல வந்துட்டு எல்லாத்தையும் இல்ல எந்த மாதிரி between brothers. இது போய் பாருங்க. அது ராஜ் ப்ரோ தயவு செஞ்சு போதுங்க, விடுங்க. அதுக்கப்புறம் இது நீங்க மேக்கிங் பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, நம்ம நீரஜ் பாண்டேயோட சீரிஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. இந்த ஃப்ரீலான்சர் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன் ப்ரோ. நான் வந்து மேக்கிங் வைஸா வந்துட்டு நம்ம லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றேன், சுத்தமா இல்லன்னு சொல்லல. அப்புறம் அந்த காப்பி கூட நல்லா கம்மியா இருக்கு. சாப்டர் காக்கி நான் பாத்துருக்கேன். காக்கி ரெண்டுமே ரெண்டாவது பாக்கல, ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ரெண்டாவது எப்படி இருக்கு? கங்குலிலாம் நடிச்சிருக்காரு. அதுவும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி கான்செப்ட் தான் அது. ஓகே ஓகே, பாத்துருவோம்.
ஸ்பெஷல் ஆப்ஸோட செகண்ட் சீசன் வரப்போகுது சீக்கிரமா. டீசர்லாம் வந்துச்சு விட்டாங்க. அதான் 1.5ன்னு. அது இல்ல 1.5 அது 1.5 இது 2. இது 2 ஓகே ஓகே. ஆனால் ஸ்பெஷல் ஆப்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சூப்பரா செம இருக்கும். ஒர்த்து. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அது நீங்க நீங்க ஸ்டோரி அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் bro. கேள்விக்கு முன்னாடி மட்டும் ஒன்று சாரி. அந்த பொதுவாக எம் மனசு தங்கம்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து சூரிய ஒன்று சொல்ல அப்படி பேசி முடிச்சிட்டியா அந்த பிள்ளைக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி வந்து நீங்க லிஸ்ட் அவுட்லாம் சொல்லிட்டீங்களா, எல்லா லிஸ்ட்டும் சொல்லிட்டீங்களா, சுகுமார் bro எல்லாத்தையும் கேட்டுருவாரு, ஆனா ஒன்று கூட பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அது இல்லாம இந்த வீக்கெண்ட் வேற அவர் செம்ம பிஸி. சும்மா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து எனக்கு பஸ் அடுத்து இன்னும் வரக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, அது வரைக்கும் டைம் இது வரைக்கும் நீங்க சொல்லி ஒன்றும் பார்த்ததில்ல. ஷால் பிரேக் ஆகுது பிரகாஷ் ப்ரோ. ஷால் நீ அண்ணா சொல்லி சொல்லுங்கண்ணா. அஷூர் பார்த்திருக்கேன், நீ சொல்லி பூச்சாண்டி பார்த்திருக்கேன், வேற ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து திட்டினேன். என்னது? என்ன எல்லா சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன் எல்லாத்தையும் தான் திட்டுறீங்க. எந்த படம் நான் சொன்னாலும் அதான் திட்டிட்டு தானே சொல்றேன், இருக்கேன். நீங்க ஏன்னா பார்த்திருக்கேன் இப்படி பிரகாஷ் பண்ற? ப்ரோ. ஆனா என்ன பிரச்சனைனா கொரியன் மட்டும் நீங்க சொல்றதுனால பார்க்க முடியல. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் டப்டு இருக்கிறனால. புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் சொன்னேன், அது நான் இன்னும் பார்க்கல, எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ பார்த்துட்டு வந்தீங்க. அது நான் பார்த்தேன், நீ சொல்ற அளவுக்கு இல்ல. ஆமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன படம் தெரியுமா சொல்லலாம்னு அதான் இருக்கேன்? சொன்னிய பூச்சாண்டி, அடிமை பெண், பூச்சாண்டி புலே சொன்னேன், எனக்கு பகாவலி. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே இப்ப நீ ஓகே. சுகுமார் மர்சி ப்ரோ, ஃபார் சுகுமார் ப்ரோ பாடி டபுள்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, 84. எஸ், அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு. தமிழ் டப்பிங்கே நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே நான் தமிழ் டப்பிங் இருக்குண்ணே. 84லாம் வேணாம்ப்பா, அவ்வளவு பழசுலாம் போக கூடாதுப்பா, அதெல்லாம் தப்பு. விஷால் ப்ரோ நீங்க சொன்ன டைரக்டர் யோகி பாபு வச்சு ஃப்ரெட்டி ஒரு படம் எடுத்தாரு, அந்த ஃப்ரெட்டி படம் பேரு ஃப்ரெட்டி மாதிரியே பேசுறாரு. விஷால் ப்ரோ கேக்குது. எது புலே யார் பகாவலி சொல்றீங்க கமல்? டைரக்டர் ஏங்க குலைய பாகாவலி, இந்த குலைய பாகாவலி எம்ஜிஆர் ஆத்தாடி. குலைய பாகாவலி இருக்கு பழசு, அதை சொன்னேன் ப்ரோ. அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அட்வென்ச்சர் படம் ப்ரோ. அப்பயே எம்ஜிஆர் படம் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த படம் எங்க அப்பா சொல்லி தான் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த படம் உண்மையிலுமே செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற இந்த காலத்து விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜி அப்படிலாம் யோசிக்க கூடாது. அந்த படத்தை கதையா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன், பழைய 1001, புதுசு மாஸ்டர் பீஸ், பழசும் மாஸ்டர் பீஸ் தான், நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படம் ட்ரை பண்ணுங்க. அண்ணன் பிரகாஷ் அண்ணன் கேளுங்க, பாத்துருப்பாரு. எது கமர்ஷியலா ப்ரோ வேற தீபாவளி ஒரு ரிலீஸ் ஆச்சு இன்டர்வியூல அதுவா? சார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு அதுவா? அஜித் நல்ல காமெடி பண்றேலே, எங்க கத்துக்கிட்டே இதெல்லாம் நல்லா இருக்கு. தம்பி ஆத்துலதான். தெரியும் தெரியும். சரி கமல் ப்ரோ, என்ன ஆனந்தமானி வாங்க போறானாம்? அப்படிதான் சொல்றானுங்க. அப்புறம் என்ன மும்பை 2.0வா? இல்ல கேகேஆருக்கு ஒரு மீன் போட்டது. கேகேஆர் நாங்க ஜெயிச்சா கேப்டனைஸ் பண்ணுவோம், நாங்க ஜெயிச்சா டீமே வெளியேற்றுவோம். ராஜ் பிரதர் முன்னாடி ஏதோ டவுட்னு கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி நான் நடுவில் உள்ள வந்து ஆமா. பேசினேன். அதுக்கு நடுவில் ஒரு ஃபோன் வேற வந்துச்சு, அந்த ஃபோன் நடுவில் நான் பேச முடியும், நீங்க அப்படியே பாதிலே கட் ஆயிடுச்சு. நீங்க இது வரைக்கும் என்ன பேசுங்க எனக்கு கேட்கல. அதாவது என்ன டவுட்டுங்கிறத இப்போ சொல்லிட்டீங்கன்னா இல்ல கேட்பேன். டவுட் இல்ல. இந்த சீக்ரெட் ஆஃப் ஷிலேதாஸும் ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு ஹாட் ஸ்டார்ல. அது பார்க்கும்போது அந்த சிவாஜியோட அந்த த்ரோனு அதை பத்தி ஒரு ஃபேண்டசியோட ஸ்டோரி அது. அது நல்லா போச்சு. அது இண்டியானா ஜோன்ஸ் ஆட்டம். பட் அது மாதிரி தமிழ்ல ஏதாச்சும் சின்ன சின்ன நாவல் இருக்கா ப்ரோ? லைக் நம்ம சோழா எம்பையர் ஆர் நம்ம பாண்டியா எம்பையர் பத்தி. அது வந்து விஜயநகரம் கிங்டம்ல இருந்து சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு. மேல ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன்ல, சுகுமார் ப்ரோ மேல ஒரு சத்தியம் பண்ணிருக்கேனே. இல்ல சத்தியத்தை சின்ன எப்படி சின்ன மீறது? நாவல், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இல்ல எதையுமே சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணிருக்கேன். என்னன்னா பரணி என்னைக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி, வேல்பாரி வீடியோ ரெடி பண்ணி கையில தராரோ, அன்னைக்கு தான் இந்த இதிகாசங்களை பத்தியோ நாவல்களை பத்தியோ இல்ல அடுத்த ஏதாவது கதைகளை பத்தியோ பேசுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 2 பேர் மேலேயும் சத்தியம் பண்ணியிருக்கேன். யார் மேலேயும், சுகுமார் ப்ரோ மேலேயும் பரணி மேலேயும் சத்தியம் பண்ணியிருக்கேன். அது சத்தியத்தை ஓ மீறினா ஆபத்தா ஓகே ஓகே. போயிருங்க. சரி சரி உங்களுக்கு வேணா தனியா நான் மெசேஜ் பண்ணிடுறேன், ஓகே நான் மெசேஜ் பண்றேன். அது மாதிரியான நாவல்களும் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரி ஓகே. விஷால் ப்ரோ இன்னைக்கு ஒரு குபீர் மூமெண்ட் ஆகி போச்சு ப்ரோ. அவர் அங்க பைட் சொல்லிட்டு இருப்பாரு. எதுக்கா? அவர் அங்க பைட் சொல்லிட்டு இருப்பாரு ரேடியோல. இல்ல சுகுமார்ண்ணா, நான் என்ன இன்னைக்கு காலைல வந்து நெட் ஆன் பண்ணேனுமே இது பரிதாபங்கள்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. எனக்கு ஆரம்பிச்சுட்டாங்க செய்ய போராட உள்ள போய் பார்த்தா கடைசியில அது வேற. நான் கூட கொஞ்சம் தக்கலைப்பு ஏதாவது செஞ்சிருவாங்க. எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்கலான்னு இருக்கிறாங்க எப்பவா வரும்னு. சத்தியமா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்தனே அதுதான் நினைச்சேன்னா.
ஏன்னா எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க, வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கோம். நானுமே அது எப்போ வரும்னு நான் ரொம்ப காத்திருக்கேன். கமல் இந்தியன் 2க்கு அந்த கமலுக்கு படத்தை பார்த்து அதுல நொச்சதை விட அவங்கள்ட்ட பார்த்து நான் சந்தோஷப்பட்டது ஜாஸ்தி. அதுலயாச்சும் கமல் மட்டும் இருந்தார் இந்தியன் டூல. இதுல எஸ்டிஆருக்கும் விழுகும். ஆக்சுவலா கமல் மாதிரி பண்றதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சர்வமா, ரொம்ப ஈஸியா. அதுவும் அந்த காலை தூக்கி கால் மேல அடிப்பார் பாத்தியா, அந்த ஒரு ஸ்டெப்பு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ நாளைக்கு வேர்ல்டு டெஸ்ட் ஃபைனலு. இந்தியா போகாதனால யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் போய் அந்த சவுத் ஆப்பிரிக்கா தெரியும் ப்ரோ, மட்டும் தெரியும் ப்ரோ. கிரிக்கெட் சப்போர்ட் பாக்குற எனக்கு பண்ணலாம். தெரியும், எல்லாருக்குமே, எனக்கு தெரியும். கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா நடக்குது. அதுல அதுவும் நடந்தா நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா தானே சொல்றீங்க? பூமியே ரெண்டா பிளந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறது நடக்காது. அதுதான் ஆர்சிபி ஜெயிக்காதுன்னு கூட தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்போம். ஜெயிச்சிருச்சுல, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். பாய் அவருக்கான டீம் இருந்துச்சு பாய், ஆர்சிபிக்கு. இந்த டீமா பாய் புரியல. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இவங்க கமின்ஸ் ஸ்டார்க்கு ஹேசலோட பேர் ஆடி கடைசி ஆண்டு இனிமே அவங்க ஆளே ஜெயிச்சதே இல்லை. இப்படிதான் ஆர்சிபி சிஎஸ்கேல 16 வருஷமா ஜெயிச்சதே இல்லைன்னு ஒண்ணு சொன்னீங்க. அது ஓகே, அதை விடுங்க. அதுக்கு மாய்ச்சல் நீங்க கூட தான் இப்ப 6 வருஷம் கழிச்சு ஜெயிக்க வச்சீங்க மும்பைல. அதெல்லாம் நாங்க சொல்லவா ரெக்கார்டு? 6 வேற 16 வேற. 6 16 எங்களுக்கு தெரியாது, ஜெயிக்க வச்சுட்டீங்களே நீங்களும். அந்த மாதிரி தான். ரெக்கார்டு உடஞ்சதுதான். 2000 சரி 18 வருஷமா 200 நீங்க பண்ணிட்டான்ல பஞ்சாப். அதுதான் மும்பை கிட்ட இருந்த டீம் ரெக்கார்டு வந்து இப்ப ரோஹித் சர்மாட்ட போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏங்க, எப்படி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் சக்சஸ் தான். ஆனா அஜய் சொல் ப்ரோ, எனக்காக நீங்க ஒரு ஃபைல் அனுப்பிச்சீங்க. அது எனக்கு அப்பப்போ போர் அடிக்குமா. இன்னைக்கு 2 வாட்டி பார்த்தேன் ப்ரோ. காலைல ஒரு வாட்டி, இப்ப சாயந்தரம் ஒரு வாட்டி. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ படம். எது? விஷால் ப்ரோட்ட 1 மந்த்க்கு முன்னாடி நமக்கு நரசிம்மாவா? நரசிம்மா தான். இப்ப ஒரு நாளைக்கு 2 தடவை பார்த்தாலும் போர் அடிக்க மாட்டேங்குது ப்ரோ. பிஜிஎம் சாங்கு லாலா ரத்த லாலா. நரசிம்மா. அது அப்புறம் இது இன்டர்வல் பிளாக் சீன் எல்லாம் படம் எப்ப பார்த்தாலும் போர் அடி. 2.25 மணி நேரம் தானே. காலைல ஒரு வாட்டி பார்த்து, இப்ப சாயந்தரம் கரண்ட் போயிடுச்சுன்னா அதுல ஒரு ஆனா வாட்டி அந்த பார்த்தேன். டைரக்டர் தான் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. ஆமா. நரசிம்மாலாம் அப்ப பயமா இருக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டு போனார் அந்த படத்துக்கு. ப்ரோ கஜேந்திராவும் சூப்பரா இருக்கும். அது பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இல்ல ப்ரோ, இப்போ நரசிம்மாக்கு ஒரு பாட்டு பாடினா பத்தி அஜித், லாலா அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் ஆடும்போது. மணி சர்மா மியூசிக் ஜி. கஜேந்திரா வந்து ஒரிஜினல் வெர்ஷன் ராஜமௌலி டைரக்டர். இல்ல அதுதான் பாருங்களேன். பாஷா ரீமேக் பண்ணி அங்க அவரு வந்து ஒரு படம் எடுத்தா, அந்த ரைட்ஸை வாங்கிட்டு வந்து அதே படத்தை இங்க எடுக்கிறாங்க. அங்க உன் படத்தை உல்டா பண்ணி வச்சிருக்கான். தெலுங்கு படம் பேர் என்னது? அது கஜேந்திரா. அதான் கஜேந்திரா தான். இது நரசிம்மா கிடையாது. அது சிம்மாதிரின்னு நினைக்கிறேன் ப்ரோ. சிம்மாதிரி கஜேந்திராவோட கரெக்ட். சிம்மாதிரின்னு எடுத்திருப்பாங்க. அவர் அப்ப ஜூனியர் என்டிஆர் குண்டா இருந்த டைம்ல எடுத்த படம், ஆரம்ப கட்டத்துல. ப்ரோ ஆனா ஜூனியர் என்டிஆரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை விட கேப்டனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பயங்கரமா இருக்கும். அவருக்கு அப்ப 21 வயசு ப்ரோ ஜூனியர் என்டிஆருக்கு. அப்படி படத்தை 21 வயசுல அவர் நடிச்சதே பெரிய விஷயம். நம்ம ஆளுக்கு வந்து அப்பயே நிறைய வயசு இருக்கும். அந்த படத்துல முக்காவாசி ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் தான். ஆமா. நரசிம்மா டைரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பாத்திருக்கீங்களா? நரசிம்மா டைரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் எடுத்து அது வந்து அங்க வந்து நந்தி அவார்ட்ஸ்லாம் வாங்குச்சு. அவரோட செகண்ட் படம் அது.
எனக்கு ரொம்ப நாளாவே கைதி படத்துல இருந்தாவே பார்க்க நல்லா இருக்கும்னு இல்ல தோண்டிட்டே அந்த இருக்கும் ப்ரோ. டைம்ல நரசிம்மா ஹிட்டா? சரியா போகலன்னு தான் சொல்லுவாங்க சரியா நினைக்கிறேன். போல அந்த டைம்ல சரியா போல நரசிம்மா ஃபிளாப். ஹிட்டா? ஓகே ஓகே ஓகே. ஏன் விஷால் ப்ரோ அவர் நல்லா இருந்து இது பண்ணியிருந்தான்னா கைதியில விஜயகாந்த் நடிச்சிருந்தா யோசிச்சு பாருங்களேன். அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா நம்ம ஊர் பாலையாங்க அவரு. கரெக்ட் ஆப்ட் கரெக்டா சொன்னீங்க. யாரு? விஜயகாந்த் கேப்டனை சொல்றேன்னா, கேப்டன். அவ்வளோ டைலாக் டெலிவரிலாம் அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கும் மனுஷன் பேசுறது. இந்த வாரம் ஏயா வர போறாரு. பாலையாவது ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய பேர் அடிக்கிறாரு, ஒரு மாதிரி அடிக்கிறான்னு தாண்டி வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அவர் பண்றதுல. ஆனா கேப்டன் வந்துட்டு அதுவும் மேல வந்துட்டு நிறைய லவ் ஜாஸ்தி கேப்டனுக்கு. இல்ல அவரை அடிச்சிருவாரு. டென்ஷன் ஆனா நம்ம இதுல திருச்சியில அந்த ராஜ்யம் படம் ஷூட்டிங் அப்ப ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன் அப்ப, அந்த காலேஜ்ல எதிர்த்தாப்புல படிச்சுட்டு இருந்தேன். அடிச்சிட்டாரு, டக்குன்னு அடிச்சிட்டாரு. அப்புறம் கூட்டு போய் பயங்கரமா கவனிச்சு அனுப்பிச்சாராம். அவருக்கு கொஞ்சம் அவர் எப்பவுமே வந்து அவர்கிட்ட அடி வாங்கினா அவங்கள வந்து பயங்கரமா வந்து அவர் இது பண்ணி விட்டுருவாரு, கவனிச்சு விட்டுருவாரு. ஆமா அது இந்த மே மாசம் தான் அந்த ஷூட்டிங் ராஜ்யத்துல ஒரு பாட்டு. சிம்பிள்பா, அவர் கோவத்தை மனசுல வச்சுக்க தெரியாது, வெளிப்படையா காட்டிடுவாரு. இந்த மாதிரி பின்னாடி போய் செய்யறது அந்த மாதிரிலாம் அது நம்ம வந்து சட்டசபையிலேயே பார்த்திருப்போம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் இப்பயும் சொல்வேன், ஒரு இப்ப இருக்கிற வந்து யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம், டார்ச் லைட் எடுத்து டிவியை கூட உடைக்கலாம், அதெல்லாம் என்ன வேணா பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு அது வேற மாதிரி கூட மாறலாம். ஆனா அவங்க இருக்கும்போதே வந்துட்டு, அந்த அம்மா இருக்கும்போதே வந்து தைரியமா வந்து எதிர்த்து கேட்ட ஒரு ஆளுன்னு பார்த்தனா நான் கேப்டன் எப்பவுமே சொல்வேன். என்டிஆர் கூட தனி கட்சி ஆரம்பிச்சு எந்த கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்கலையே. பவன் கல்யாண் கூட கூட்டணியோட தானே ஜெயிச்சாரு. இவர் தனியாவே நின்று ஒரு சீட் எடுத்தார்ல. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? விஷால் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ எனக்கு ஒரு படம் ஒன்று நான் பார்த்தேன் ஒரு 1 இயர் பேக்கு. அந்த படம் பேரை நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த பேக் ட்ராப்பை சொல்கிறேன், அதை வச்சு எனக்கு அந்த பேர் மட்டும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லுங்க விஷால் ப்ரோ. அப்படியே டக்குன்னு அடுத்த செகண்ட் சொல்லுவாரு, டக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. ஒரு காட்டுக்குள்ளே தனி வீடு, அதாவது பாதியாக கட்டின வீடு. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு சைக்கோ ஃபேமிலி மாதிரி. ஒரு 2 பொண்ணுங்க வண்டியில் போய் ஏதோ அவங்க ப்ரெஸ்ஸில் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள விசாரிக்க போவாங்க, ஏன் இப்படி தனியாக இருக்கீங்க ப்ரோ என்னன்ட்டு இந்தியன் விசாரிக்க. படம் தானே? ஹிந்தி படம் தானே? நான் தமிழில் பார்த்தேன். ஆமா ஆமா, ஹிந்தி மொத்தத்துல நம்ம ஹிந்தியில் இந்தியன் ஹிந்தி ஆமாம் படம் தானே? ஹிந்தி. அதான் அதான் ப்ரோ. ஏதோ கணக்கு எடுப்புக்கு போவாங்க அதானே? 2 லேடிஸ் கவர்மெண்ட் அதிகாரிங்க மாதிரி ஏதோ கணக்கு எடுக்க போவாங்க. ஆமாம், போயிட்டு அவங்களோட சென்சர் அண்டர் கிரவுண்டில் பிடிச்சி வச்சுக்குவானே. ஃபேமிலியே சோனி வியர்டான லிவ்ல தான் ஃபேமிலி. வந்துட்டு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் பேர் மட்டும் அது ஏதோ ஹவுஸ் தான் வரும். தலைவா எனக்கு தெரியல, லைவ் தாங்க, வேற ஏதாவது தெரியல சொல்லுங்க. இல்ல நம்ம மகேஷ் ப்ரோ கேட்டா தெரிஞ்சிடும். அவரு நம்ம இத அந்த வெல்கம் ஹோம். படத்தை பத்தி இல்ல இதுக்கு இல்ல முன்னாடி இல்ல இல்ல மாவீரன், பேசியிருக்கோம். வெல்கம் ஹோம். ஏதோ ஹவுஸ்ன்னு சொல்ல வந்து நீங்க ஹவுஸ்ன்னு சொல்ல வந்தீங்கல்ல, அதனால விஷால் ப்ரோ வந்து வேகமா வந்தாரு. அப்புறம் டக்குன்னு சரி வேற ஹவுஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. இல்ல வெல்கம் ஹோம் அது. இல்ல இல்ல, நான் அந்த படம் நான் பார்த்துருக்கேன். வெல்கம் ஹோம், செய்தி வெல்கம் படம் ஹோம், கரெக்ட். வெல்கம் ஹோம். வெல்கம் ஹோமா? வெல்கம் ஹோமா? வெல்கம் ஹோம் சோனி லிவ்ல இருக்கு, அதாங்கதான். அதுதான் அந்த படம். அதுவும் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தானா? அதே தான் ப்ரோ, இதே. அது தமிழ் இருக்கா? இருக்கு ப்ரோ, நான் பார்த்தேன். இருக்கு. ஆமா. இந்த படம் நல்லா இருந்துச்சு, ரீவாட்ச் பண்ணணும். 2020 ரிலீஸ் ஆன படமா? ஆமா 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 ஆமா, லாக்டவுன்ல தான் இருந்துச்சு. ரைட் ஓடிடி நினைக்கிறேன். நடுவில் கிறிஸ்டபர் கூட போட்டிருந்தாரு இத பத்தி, ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்பேஸ்லயே பேசியிருக்கோம் ப்ரோ. மறுநாளே மகேஷ் ப்ரோ பார்த்துட்டு ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு.
ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, கரெக்ட். உங்க ப்ரொஃபைல்ல இருக்கிறது அது என்னது? இது யார் இது? பொன்னியின் செல்வன், அதுதான் ப்ரோ பொன்னியின் செல்வன், அவர்தான். ஜெயம் ரவி. ஒரிஜினல் இவர்தானா? ஒரிஜினல், ஆமா ஒரிஜினல் ஒரிஜினல் பொன்னியின் இல்லைங்க செல்வன். இல்லைங்க கல்கியின் பொன்னியின் செல்வன்ல வர பொன்னியின் செல்வனோட ஓவியம் இது. ஒரிஜினல்லாம் கிடையாது. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல்ல வர அதுல வர பொன்னியின் செல்வனோட ஓவியம் பொன்னியின் செல்வன் சொல்றத அருள்மொழிவர்மன், அப்படிதான் அவரோட முதல் இப்பெல்லாம் சொல்லணும்னா அருள்மொழிவர்மன தோட்டம். பிரகாஷோட இன்னொரு பேர் பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்களா, அதனால அது வச்சிருக்காரு அடையாளமா. ஓகே. இவர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாராவது இவரை கண்ட்ரோல் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நேர்கொண்ட பார்வையில சொல்றேன். ஜட்ஜி மாதிரி தான் கத்திக்கிட்டே நான் இருக்கணும். மட்டுமா சொல்றேன்? சரி, நீங்க பொன்னியின் செல்வன்ன்றது ஒத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லட்டுமா? ரைஸ் பண்ணுங்கப்பா. பாருங்க ப்ரோ, எத்தனை அங்க பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ போதுமா? என்னவோ போவாங்க. போதும் 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 ப்ரோ அவர் கடல் புறா ப்ரோ. வேணா ப்ரோ இது அடுத்தது வரும். அடுத்த டவுட் பண்ணிட்டாரு. தொடரும் பார்த்தேன் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் படங்கிறத தாண்டி மோகன்லால், லூசிபர் மோகன்லாலா இல்ல தொடரும் மோகன்லாலான்னு கேட்டா தொடரும் மோகன்லால் தான் பர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு. அந்த நடிப்பு, எமோஷன்ஸ், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அது இது. ஆனா எனக்கு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு அந்த இவங்களெல்லாம் அடிக்கும்போது. ஒன்றும் இல்லை, அந்த போலீஸ் ஃபேமிலி டார்ச்சர் பண்ற அந்த ஒரு காணிக்கு மட்டும் தானேங்க ப்ரோ. அதை சிரஞ்சீவி வந்து தெலுங்குல ரீமேக் பண்ண பாபநாசம். போறாராம்ல, கிளைமேக்ஸ் மட்டும் மாத்த போறாரு. எது அதையா? ஆமா, கிளைமேக்ஸ் மட்டும் மாத்த போறாரு. அவர் ரீமேக் பண்ணாருன்னா கதையே மாறும். எங்க கிளைமேக்ஸ் மட்டும் மாறுறது? கிளைமேக்ஸ் அவருக்கு எனக்கு அதெல்லாம் அந்த பிரகாஷ் வர்மா ரோலுக்கு யாரை பண்ணுவாங்கன்னு எனக்கு டவுட். அதெல்லாம் வந்து என்ன ஜெகபதி பாபு வேற யாரு? ஜெகபூதா இல்ல, ஜெகபதி பாபு கூட்டம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா சில பேர் ஹாய் சொல்றத பாப்போம்ல, எத்தனையோ பேர் இல்ல பல வகையான ஹாய் சொல்றத பார்த்திருக்கோம். மியூசியம் இருக்கா, அது என்ன படம் உனக்கு, அதுல நட்பே துணையா, அதுல கூட ஒரு வாத்தியார் ஹாய் சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் மங்காத்துல வந்து அஜித்குமார் ஹாய் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து தலைவாழ ஹாய் சொல்லுவாரு. இது மாதிரி பல ஹாய் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த போலீஸ் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஹாய் சொல்ற ஒரு ஹாய் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு ஹாய். அது வேற லெவல்ல கையை தூக்கி அந்த ஹேண்ட் ரைசிங் வந்து சூப்பரா இருக்கும். அது ஒரு அது சிரிப்பு, அந்த ஹேண்ட் ரைசிங்கு, பர்ஃபார்மன்ஸ். எனக்கு இவர் இதை பார்த்ததுக்கப்புறம் மற்ற எல்லா ஹேண்ட் ரைசிங் போர்ஸுமே மறந்துருச்சு. பிரகாஷ் ப்ரோ அவரு தமிழ்நாட்டுக்கு போறது அந்த பியூனர் அதெல்லாம் அன்வான்டா இல்லையா? ஒரு 20 நிமிஷம் படத்துல நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. படத்துல நீங்க பாங்க, நிறைய விஷயங்கள் படத்துல வந்து மிஸ்டேக் இருக்கு, அன்வான்டட் சீன்ஸ் இருக்கு. ஆனா படமா பார்த்தோமா அப்படிங்கிறப்ப இதுல வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது எக்ஸ்ட்ராடினரி படம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒன்று சொல்றேன், பாக்குறப்ப படம் நல்லா இருக்கு. நமக்கு அந்த எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி நம்மளையும் போட்டு அவன் அறா குத்துறன்னு சொல்ல வைக்கிறது இல்ல, அங்கதான் படம் ஜெயிக்குது. அவன் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அந்த அளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஆள் வந்து நல்ல மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு அதுதான் ஈஸியாக. எப்பவுமே வந்து நான் வந்து வில்லன்களுக்கு நான் ரூட் எடுக்கலாம். நான் எழுதுற கதைகளுக்கு இல்ல நான் கற்பனை பண்ற கதைகளுக்குலாம் நான் எப்படி வில்லன்களுக்கு ரூட் வைப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுப்பேன். எப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து சொல்லணும்னா ஹானஸ்ட் ராஜ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல எனக்கு தேவன் கதாபாத்திரம் இருக்குப்பாங்க. அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதாபாத்திரத்தோட ஆர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவானில, அதாவது மாஸ்டர்ல பவானி ரோல், அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வில்லனோட ஆர்க் நான் விஸ்வாசம் ஜெகபதி பாபே சொல்லுவேன், விஸ்வாசம் ஜெகபதி பாபே, நான் அந்த ஆர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல மாதிரி இருந்துகிட்டு நல்லவனா தான் இருக்கான், அவன் கெட்டவனா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கான். எப்ப கெட்டவனாக வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப அவன் கெட்டவனா ஆயிடுறான் இருக்குல்ல, அப்படியே போய் அந்த மாதிரி நல்ல மாதிரி நம்மளுக்கு காமிச்சு அதுக்கப்புறம் கெட்டவனா இருக்கிற ஆர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லனோட ஆர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எழுதுற பெரும்பாலான கதைகள், அதாவது நான் வந்து வெகு சில கதைகள் தான் எழுதி வைப்பேன். எனக்கு ராஜி நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். இப்ப சாமிகிட்ட வந்து சில வேண்டுதல்கள்லாம் சொல்லுவோம், அது நம்ம வேண்டி கிடைக்க போறது இல்லைன்னு தெரியும். கிடைக்காத ஆசைகள் தான் நம்ம வேண்டுவோம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நப்பாசம் இருக்கும். என்னன்னா ஒருவேளை நம்ம வேண்டாதனால நம்ம கிடைக்கலையோ, ஒருவேளை கிடைச்சிட்டா, வேண்டிட்டு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சில ஆசைகள் வேண்டுவோம்ல, அது மாதிரி படமே எடுக்க போறது இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதுவோம்ல. அப்படி எழுதுற கதைகளுக்கு நான் வந்து வில்லன் கதாபாத்திரம் இப்படிதான் எழுதுவேன். எனக்கு வந்து அதுல ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஃபேவரட் வந்து அந்த ஹானஸ்ட் ராஜோட தேவன் கதாபாத்திரம். அது மாதிரிதான் எனக்கு அதை வந்து நான் வந்து தாக்கம் வச்சு எப்பவுமே கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் நான் ரோல் எழுதுவேன். அது மாதிரி எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்படி வந்து இந்த தொடரும் கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல சில பல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு.
அதுக்கப்புறம் அன்வான்ட் சீன்ஸ் நிறையவே இருக்கு. இப்போ உதாரணமா வந்து மோகன்லால் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவன் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டான், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் போலீஸ்காரனை தூக்கணும்னு நினைச்சிட்டான். தூக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த ரோல் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சேவ் பண்ணிருக்கணும். ஆனா என்னன்னா ஜார்ஜ் குட்டி வந்து பிரில்லியன்ட், அதனால ஃபர்ஸ்ட் மூளையை யூஸ் பண்றா அப்படி, ஓகேவா? அதனால அவர் எல்லா வகையிலும் சேஃபா யூஸ் பண்றாரு. ஆனா இவர் வந்து பிரில்லியன்ட்லாம் கிடையாது. இவர் வந்து எப்படி தெரியுமா, ஒரு எமோஷனலான சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆள், அவ்வளவுதான். ஒரு எக்ஸ் ஸ்டன்மேன், கரண்ட்ல ஒரு நடுத்தர குடும்பத்து ஆள், ஒரு டாக்ஸி டிரைவர், அவ்வளவுதான். அதனால வந்து அவன் எதையுமே யோசிக்காம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அந்த டேரக்டா அந்த எமோஷனல் இறங்கிட்டான். நம்ம எப்படி அவசரப்பட்டு சில பல முடிவுகள் எடுப்போமோ அது மாதிரி. அப்படியே தான் சில பல குறைகளை பார்த்தேனே தவிர வேற நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்க்கல, பெருசா நோட் பண்ணல. ஆனா இவரை எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவருதான் வில்லன் அப்படின்னு. எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஏன்னா நான் ஏற்கனவே ட்விட்டர்ல பார்த்துட்டேன் அந்த மாதிரி. அந்த போஸ்டை பார்த்து இவர் முரட்டுத்தனமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரியா, வில்லன் ரோல் செம்மையா பண்ணிட்டாரியா, இவர் தான் யாரையா, இவர் புதுமுக நடிக்கிறதே தெரியலையா அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட், அப்புறமேட்டு அப்ரிசியேஷன் போஸ்ட், அப்புறமேட்டு தனிப்பெரும் என்னது என்னென்னமோ போட்டாங்க. அப்படி ஏகப்பட்ட போஸ்ட் மூலமா எனக்கும் தெரிஞ்சிச்சு. நானும் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டே டொக்கோமோட தான் பார்த்தேன். ஃபேமஸ் அப்படியே ஆட் இருந்துச்சு. எடுத்தவரே அவர் தான் ப்ரோ. டொக்கோமோக்கும் வோடோஃபோன் ஆடுன்னு நினைக்கிறேன். அப்படியா, ஃபேமஸ் ஆட் அதெல்லாம் எனக்கு எடுத்தவர். தெரியல. கிறிஸ்டவர் ப்ரோ முதல்ல அப்ரிசியேஷன் போஸ்ட் பிரகாஷ் வர்மன் ஒன்று ஹேஷ்டேக் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு ஏகப்பட்ட ஆட்கள் ஐயோ அம்மம்மான்னாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்ததுதான். நான் எதுவுமே அந்த bro, படம் ஆனா அந்த ட்ரைலரு காட்டுக்குள்ள போற சீன் ரொம்ப ஒரு எதுவுமே மாதிரி நான் பார்க்கல. என்னமோ நடக்க போகுது அப்படிங்கறதே இருந்துச்சு. அந்த படத்துல இருந்து நான் எந்த இதுவுமே எனக்கு ஒரு பார்க்கல. கொஸ்டின் இருக்கு. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்னோட கொஸ்டினை கேட்டுடுறேன். நம்ம ஸ்பேஸ்ல இருந்து யாரும் விஜய் டிவியோட நீயா நானாவா அதுக்கு யாரும் போகலையா? கேக்குதா எல்லாருக்கும்? போல இல்ல ப்ரோ, கேக்குது கேக்குது எனக்கு கேட்டாங்க, நான் போல. போகல ஒரு செகண்ட் போகல. ஜெர்க் ஆயிட்டாங்க. இல்ல இல்ல ஏன்னா எனக்கு இல்ல கேட்டிருந்தாங்க. இல்ல அது பல காமெடி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல போட்டு நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஜஸ்ட் மிஸ்ல மெசேஜ் எல்லாம் இப்ப எல்லாம் கேட்டோன்னு ஜெர்க் ஆகி தான் உட்காந்துருக்கு. பிரகாஷ் சும்மா ப்ரோ, இருக்கும், வேணா போவேன். நான் ஃபர்ஸ்ட் போலானே முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து வரேன்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் நைட் 2 மணி வரையும் ஷூட் இருக்கும்னாங்க. சரிங்க நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா இல்லைங்க நான் வெளியே இருக்கேன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லி சமாளிச்சு 2ன்றது 2:30 3 ஹோம் பிக்கப் தான் சொன்னாங்க. ஹோம் டிராப்னே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க போயிருக்கணும் சுகுமார். என்ன இதெல்லாம் வந்து ஒரு நீங்க பாப்புலாரிட்டிக்கான வேறங்க, ஒரு அங்க இது. போயிருந்தாலும் சும்மா இந்த கிரௌட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க உட்காந்துருக்கலாமே ஏன் மிஸ் தவிர, பண்றீங்க? அட பேசி இருந்தா கூட கட் பண்ணிருப்பாங்க. இல்ல இதெல்லாம் வந்து ஒரு நல்லது, ஒரு Actual இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 4 பேர் அதான் தான் வந்து ப்ரோ பேசிட்டே பாத்தீங்கன்னா இருந்தாங்க. பாப்புலாரிட்டிங்கிறது வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா இருந்தவங்களே நிறைய பேர் அதுதான் பேசல. சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் வரல. 3.5 மணி நேரம் கிட்ட ஷூட் போயிருக்கு. வந்தது என்னமோ வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு 42 ஃபுட்டேஜ் நிமிஷம் தான். 42 நிமிஷம். ஸோ வந்து அவங்க பேசுனதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம போயிட்டு ஏன் நம்ம பேசி எடிட்ல கட் ஆயிடுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாயிடும். சுகுமார் ப்ரோ, ஏன் அந்த இதெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் பிக் பாஸ்லாம் போடுறாங்களா? அட்லீஸ்ட் ஹாட் ஸ்டார்லயாவது அந்த 3.5 hour ஃபுட்டேஜ் போட்டு விடலாம்ல. போட மாட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் போட என்னென்னமோ முடியாது. நிறைய பேசியிருப்பாங்க. பிரச்சனை வரும் நிறைய ப்ரோ. பிரச்சனை வரும். எல்லாத்தையும் அப்படியே போட முடியாது. ஒரு டாபிக் எல்லாமே எடுத்ததுக்கே அந்த பேசியிருப்பாங்க. ஷோவையே க்ளோஸ் என்னென்னமோ பண்ணணும்னு பேசியிருப்பாங்கல்ல. சொன்னானுங்க. ஒரு டாபிக் எடுத்ததுக்கு அந்த ஷோவை கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க ரீசெண்டா. அது அவ்வளவு நிறைய பிரச்சனை இருக்கும். ஓப்பனா வேற பேசுறாங்க எல்லாம். அது ஏதாவது பிரச்சனை விஜய் டிவிக்கு தான் பிரச்சனை வரும். அதனால போட மாட்டாங்க. ஆமா, கோபி வேற செருப்பு அடிச்ச மாதிரி பேசி விட்டுருவாப்ல. ஆமா, பாவம் போயிட்டு வந்தவர் தான் புலம்புன்னு புலம்புறாப்ல. அத வச்சு நிறைய வீடியோ போடுறாங்க. யாரு பிரசாந்தா? ஆமா ஆமா ஆமா. இல்ல ப்ரோ, ஒரு ஷோக்காக அவரு அவ்வளவு புலம்புவார், செலவு அதுல பண்ணுவாங்களா? எப்படி ஒருத்தவங்களையும் கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வந்து விடுறதுன்னு. இப்ப கூட்டிட்டு சென்னைக்குள்ள போறது நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க, வந்து ஓகே. விடுறது மட்டும் வந்து பண்ணுவாங்க. சாப்பாடு வேற எதுவும் சொன்னாங்களே, இல்ல இன்னும் அலோவன்ஸ். சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் அலோவன்ஸ் சிம்பிளா சொல்ல போனா. இல்ல இல்ல இப்ப ஆக்சுவலா வெளியூர்ல வந்து இருந்தெல்லாம் வராங்கல்ல ஷோல கலந்துக்க, அவங்களுக்கு தெரியல. நான் சென்னையில இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹோம் டிராப் இருக்கும், நைட்டு லேட் ஆயிட்டனால பிக்கப் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பிக்கப் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல நோடல் பாயிண்ட்னு ஒரு காமனான பாயிண்ட் இருக்கும், அங்க பிக்கப் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மதியம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஷூட் இருக்கும், நைட் 2 மணி வரையும் போகும்னாங்க. ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா ஒருத்தர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பணம் வந்து கொடுத்தாங்க, 25,000 வரைக்கும் கொடுத்தாங்க.
அப்படின்னு சொன்னாரு. என்ன படம்னாவது சொல்லியிருந்திருக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோ யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. போன வருஷம் வந்த எல்லா ரிலீஸ் படத்தையும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவரு செகண்ட் ஷோ ரகுமான் தான் சொன்னாரு. அததான் சொல்றேன், ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம்ல இவங்கன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா எல்லாத்துமேலே இதா இருக்குல்ல இப்ப. அதை வந்து கிளாரிஃபை வந்து நம்ம சுகுமாரும் பிரகாஷும் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் ஒரி பண்றீங்க? கொஸ்டினா தான் நீங்க ஓப்பன் பிளாட்ஃபார்த்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல என்ன? நம்ம தலைவருக்கு 2 பேர் பெரிய தலைவர் இருக்காங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணிடுவாங்க பாருங்க. இல்ல அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்ல சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்கப்பா 2 பேரும் மௌனமாவே இருக்காங்க. இவங்க 2 பேரோட விஷால் ப்ரோ கரெக்டா சொல்லுவாரு. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. என்னங்க ஐயா? இந்த 25,000 வாங்கினாருன்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாருல செகண்ட் ஷோ ரகுமான், நீயா நானால, விஷால் ப்ரோ அது என்ன படம்? ஆது கேட்காத மாதிரி நீங்க மியூட்டுக்கு போயிடுறது நல்லது. ஏன் என்னாச்சு? அவங்க மாட்டி கூட கேட்டிருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஐயா. காசு எல்லாரும் வாங்குறாங்க 2 பேரை தவிர. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியும். இல்ல விஷால் அது தப்பு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன கேள்வி வந்து அதை மட்டும் திரும்ப சொல்லுங்க, நான் சொல்றேன். நீயா நானால இந்த 25,000 கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஒரு செகண்ட் ஷோ இல்ல சேனல் வச்சிருக்காரு. 25,000 ஒரு ஹீரோ வந்து கொடுக்க ரெடியா இருந்தாரு. எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த ஹீரோ என்ன படம்னா சொல்லியிருந்திருக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன எல்லாத்தையுமே யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏங்க அது எப்படிங்க பேர் சொல்ல முடியும்? ஏங்க இல்ல இங்க பாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அப்ப சொல்லவே கூடாதுங்க யாருன்னு. இல்ல விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இங்க எல்லாருமே வந்து ரிவ்யூஸ்க்காக காசு வாங்குறது இல்ல. ஒருத்தர் 2 பேர் வாங்குறாங்க, ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் வாங்கல, மத்த எல்லாருமே வாங்குறாங்கன்னு சொன்னீங்களா, அதுவே முதல் தப்பு. இங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்றேன், நான் அந்த குரூப்லயே இருக்கிறேன், நான் அந்த உள்ளேயே இருக்கேங்கிற ஒரு, அதனால தெளிவாவே சொல்றேன், இங்க வந்து 99% மக்களுக்கு வந்து காசுலாம் தரதில்ல ரிவ்யூஸ்க்கு. நான் சொல்றது ரிவ்யூஸ்க்கு, ஓகேங்களா? ரிவ்யூஸ் காசுலாம் தரதில்ல. நான் சொல்றது பொதுவாவே ட்விட்டர்ல உள்ள ஆட்களுக்கு சொல்றேன். நான் யூடியூப்ல ட்விட்டர் தரதில்ல. நான் தெளிவா சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்ற வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். ரிவ்யூ போடுறதுக்கு யாரும் காசு தரது இல்லை. ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூ போடுறதுன்னு சொல்லி யாரும் காசு தரது கிடையாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இங்க ட்விட்டர்ல யாருமே காசு வாங்கிட்டு ரிவ்யூ போடுறது கிடையாது. இங்க ரிவ்யூ எப்படி போடுறாங்க, என்ன பேஸ்ல நடக்குது, ப்ரொமோஷன் சொல்றீங்க. ஒரு படம் வருது, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இந்த படம் நல்லா இருக்கு, இது மட்டும்தான் ஷேர் பண்றது மட்டும்தான் ப்ரொமோஷன் ஒர்க். படத்தை பத்தி அதாவது சிம்பிளா உங்கள்கிட்ட ஒரு விளக்கத்தை ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு படம் ஆரம்பிக்க போறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, பூஜை போட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, பூஜை கிளிம்ஸ் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, செகண்ட் லுக் வரப்போகுது, செகண்ட் லுக் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வருது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு வந்துருச்சு, இதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா இருக்கு, அடுத்து செகண்ட் சிங்கிள் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் வாங்கிருச்சு, அடுத்து வந்து டீசர் வரப்போகுது, டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, டீசர் இன்னைக்கு வந்துருச்சு, டீசர் 10 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு, ட்ரெய்லர் வரப்போகுது, படம் 10 days to go 9 days to go, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, படம் இன்னைக்கு வந்துருச்சு, படம் நவீன் சினிமாஸ், படம் சக்சஸ்ஃபுல் இன் செகண்ட் வீக். இது மாதிரி போஸ்ட் போடுறோம் பாத்தீங்களா, செய்திகள் வாசிக்கிறது. இது செய்திகள் வாசிக்கிறது தான் ப்ரொமோஷன் ஒர்க். அந்த ப்ரொமோஷன் ஒர்க் நடக்குது. அதுக்கு பெரும்பாலான நபர்கள், எல்லாத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான நபர்களுக்கு பேமெண்ட் வருது. அவங்க ஃபாலோவர்ஸுக்கு அவங்க ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி அது வரும், அதை விட்டுருங்க, ஓகேங்களா? ஆனா யாரும் இங்க ரிவ்யூஸுக்கும் காசு தர கிடையாது, யாரும் வாங்குறது கிடையாது, தர்றது கிடையாதுங்கிறத வந்து யாரும் வாங்குறது கிடையாது. ஏன்னா ரிவ்யூக்கு நீங்க காசு வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த படத்துக்கு நீங்க பாசிட்டிவா போட்டுதான் ஆகணும், பிடிக்கவே இல்லைனாலும் போட்டுதான் ஆகணும். ஆனா நான் இப்ப நாங்களாம் இப்ப இருக்கோம்னு வச்சுங்களேன், இப்ப இதுல எங்கள ஒரு சிலர் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு படம் வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து அந்த படத்துல ஏதோ ஒரு வகையில பங்கு பெறோம். ஒண்ணு ப்ரொமோஷன்லயோ இல்ல ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல வந்து அந்த ப்ரொமோஷன் அந்த ஹெட்டாவோ இல்ல வந்து ப்ரொமோஷன் வந்து எப்படி பண்ணலாம் ஐடியா கொடுக்குற நபராவோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஆளா ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி படங்களுக்கு இது மாதிரி ப்ரொமோஷன் பண்றதெல்லாம் எப்பவும் போல ரெகுலரா பண்றதெல்லாம் பண்ணுவோமே தவிர, ஆனா படம் நல்லா இல்லை அப்படின்னா அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் நல்லா இல்லைங்கிறது ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து நம்ம ஒரு படத்துல ஒர்க் பண்றோம், அது நல்லா இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாசிட்டிவா நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், நல்லா ஸ்கிப் பண்ணிக்குவோம், ரிவ்யூ போறத தவிர்ப்போம், இல்ல ரிவ்யூ 2 நாள் கழிச்சு போடுவோம். அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்லா இல்லைங்கிறது நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். நம்மளோட ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, அதை முத நாளே போட்டு அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுவோம். இது மாதிரிதான் அதை பிரியுமே தவிர யாரும் காசை வாங்கிட்டு ரிவ்யூ பண்றது இல்லை. ட்விட்டர்ல யூடியூப்ல எப்படி பண்றாங்கன்னா, யூடியூப்ல சிலர் நீங்க சொல்றீங்களா சில பேர் காசு வாங்குறது இல்லைன்னு, அந்த வெகு சிலர் பாத்தீங்கன்னா, அந்த வெகு சிலர்ல ஒரு சிலர் அதே படத்துக்கு ரிவ்யூ போறதுக்கு காசு வாங்குற போயில, நான் காசு நீ எனக்கு படத்தை ஆடா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆடு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அது படத்துக்கு முன்னாடி ரிவ்யூக்கு முன்னாடி ஆடு போட்டு இந்த சைட்ல ஆடு போட்டு அதுல பல்கான அமௌண்ட், இதுல வாங்குற அமௌண்டோட அதுல பயங்கரமான அது. ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு அது மாதிரி ஜிடி ஹாலிடேஸ் மாதிரி இல்ல சைட்ல வந்து ஸ்க்ரோலிங் பண்ற மாதிரியோ இல்ல சைட்ல உங்களுக்கு விஜய் டிவில வந்து பிக் பாஸ்
நிகழ்ச்சிக்கான ஆட் ஒன்று வரும். நாடகம் ஓடி இருக்கும்போது சைடில் அப்படியே எல் ஆமா ஷேப்ல எல் ஒன்று பேண்ட்னு போடுவாங்க. சொல்லுவாங்க. ஆமா ஆமா எல் பேண்ட். ஆமா எல் ஷேப்ல ஒன்று போடும். அது மாதிரிலாம் போட்டு காசு ரிவ்யூக்கு வாங்குறத விட காசு டபுள் காசு வாங்குவாங்க. ஆனா அந்த காசு எதுக்குன்னா ரிவ்யூக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆடுக்கு தான் காசுன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆடு கேட்டு நீங்க தரலன்னா படத்தை கழுவி ஊத்திடுவாங்க, படத்தை மகாமண்டபம் கழுவி ஊற்றுவாங்க. ஆனா அவங்க சொல்றது என்ன, நான் ரிவ்யூ காசு வாங்கலப்பா, நான் வந்து கழுவி ஊத்துறேன், எனக்கு பிடிக்கல, நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தவிர காசு தரலைங்கிறதுக்காகவும் நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆடை புரிஞ்சுக்கணும், மக்களை புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க யாராவது ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ ஃபாலோ பண்றீங்க, இவங்க உங்களுக்கு உண்மையான ஜெனியூனா ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தோணல, சும்மா பேருக்கு நான் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க அந்த ரிவ்யூ பார்க்கவே வேணாம். நீங்க போய் படத்தை பார்த்து நல்ல படமா கெட்ட படமா மோசமான படமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. யார் ரிவ்யூ நம்பாதீங்க, அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க பிரகாஷ் சொல்லிடுங்க. அ- இதை இருங்க, சும்மா சுகுமார் ப்ரோ முடிச்சுட்டு மறந்துடுவார் அப்புறம். சுகுமார் ப்ரோ சொல்லிடுங்க. இல்ல என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ சொன்னது எல்லாமே கரெக்ட். ஒரு சில யூடியூப் ரிவ்யூவர்ஸ் சின்ன படத்துக்கு ரிவ்யூ பண்ணனாலே காசு வாங்குறாங்க. இது நடந்திருக்கு, பர்சனலாவே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ நான் போடுறதுனாலே காசு கொடுங்க, இல்லைன்னா இந்த படத்துக்கு நான் ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றது உண்மைதான். கொஞ்சம் நோன் ரிவ்யூ வேற சொல்றேன் நான். யூடியூப்ல அது யூடியூப்ல நான் சொல்றது யூடியூப். ஓகே. அப்புறம் இன்னும் நாங்க வந்துட்டு ரிவ்யூவரை பத்தியே பேசல பிரகாஷ். நாங்க கேட்டது வந்துட்டு ஒரு ஹீரோ வந்து 25,000 கொடுத்தாரு, தன்னோட பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதைத்தான் நாங்க கேட்டோம். அந்த பெரிய ஹீரோ யாரு? நீங்க பேசாம போன வருஷம் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அப்ப எல்லா ஹீரோவையும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அந்த நீங்க பெரிய ஒண்ணு ஹீரோ புரிஞ்சுக்கணும், இல்ல ஒன்னே சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஒன்னே மட்டும் புரிஞ்சுக்கணும், சினிமாவில் உள்ள ஆட்கள் பெரிய ஹீரோன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு தெரிஞ்ச ஹீரோன்னு அர்த்தம். பெரிய ஹீரோங்க நம்ம பேசுறோம்ல, நம்ம பேசுற பெரிய ஹீரோ வேற, நம்ம பேசுற பெரிய ஹீரோங்கிறது டயர் 1 டயர் 2 டயர் 3 இப்படி பிரிச்சு டயர் 1 உள்ள ஆட்கள் மட்டும் பெரிய ஹீரோன்னு பேசுவோம். ஆனா சினிமாவில் உள்ள ஆட்கள் எப்படி அதை பயன்படுத்துவாங்க, சினிமா ரிவ்யூ பண்ற ஆட்கள், சினிமா பிசினஸ் எங்கிற ஆட்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அங்க உள்ள நீங்க மக்களுக்கு தெரிஞ்ச நடிகர்னாலே பெரிய நடிகர் தான். உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா யாருன்னு சொல்லுவோம். விஜய் ஆண்டனி இருக்கா, விஜய் ஆண்டனி அவங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய ஹீரோ. விஜய் ஆண்டனி ஒரு பெரிய ஹீரோ, இவர் வந்து இதை அப்ரோச் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அதாவது இது வந்து நான் வந்து இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் பேர், நீங்க ஒன்னு அவருன்னு சொல்லிக்க கூடாது, ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்றேன். விஜய் ஆண்டனி பொறுத்து நமக்கு வந்து டயர் 3 டயர் 4 உள்ள நடிகர். ஆனா அந்த ஃபீல்டுல உள்ளவங்களுக்கு விஜய் ஆண்டனி ஒரு பெரிய நடிகர், ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடிகர், ஒரு அப்பப்போ ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இது மாதிரிதான் சினிமாவில் உள்ள ஆட்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பெரிய நடிகருங்கிற அர்த்தமே 3 வகையில பிரிப்படும். ஒன்னு கடைக்கோடி ஆடியன்ஸ், அடுத்து அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்க ஆட்கள், அதுக்கு ஃபீல்டுக்குள்ளேயே தொழிலா இயங்குற ஆட்கள். 3 வகையில பெரிய ஹீரோங்கிறது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வேறுபடும், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு, இன்னைக்கு தனஞ்சயன் இன்டர்வியூல பார்த்தேன், அவர் சில டேர்ம் யூஸ் பண்ணாரு, எங்களுக்கு புரியல. ஏதோ சம் லிங்க் அனுப்பிச்சு விட்டு படம் பாக்குறோம், அது என்ன லிங்க் எனக்கு ஒன்றும் புரியல. விமியோ. அப்படின்னா என்ன ஜி, அதுல ஃபுல் படமே இருக்குமா? இல்ல அது படத்தை அது இதுல ஒண்ணும் இல்ல, சிம்பிள். உங்களுக்கு யூடியூப்ல பிரைவேட்ல நீங்க படத்தை அப்லோட் பண்ணுவீங்கல்ல, யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பிரைவேட் லிங்க் ஷேர் பண்ணி நீங்க பண்ற மாதிரி அது வந்து ஒரு மீடியம். அதுல உங்களுக்கு யூடியூப்ல படம் பார்க்காம பார்க்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துருவாங்க. யூசர் நேம் இல்ல, பாஸ்வேர்டு கொடுப்பாங்க ஓப்பன் பண்றதுக்கு. ஃபுல் படமும் அதுல இருக்கும், பார்க்கலாம், அவ்வளவுதான். அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்களா? டவுன்லோட் பண்ணிட மாட்டாங்க? பண்ண முடியாது. எந்த ஐபில இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்களோ எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். அது நிறைய விஷயம் இருக்கு அதுல நிறைய இருக்கு. ஷேர் கூட பண்ணக்கூடாது, நமக்கு அனுப்புனாலும் நம்ம பார்க்கணும், இல்லைன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். லிமிட்டடா தான் ப்ரோ அனுப்புவாங்க, எல்லாருக்கும் அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப லிமிட்டடா அனுப்புவாங்க அது. ஓகே எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் தெரியல, அதனால கேட்டேன். அவரு எனக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா அதெல்லாம் அவர் ஏன் சொன்னாருன்னு தான் எனக்கு வருத்தம். அவ்வளவு சொல்ல இவ்வளவு தூரம் ஏன் சொல்றாருன்னா அப்ப எனக்கு பத்துன்னு ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிள் ப்ரோ. யூடியூப்ல வந்துட்டு ரிவ்யூ போடுறதுக்கு நான் சொல்றது, ரொம்ப ஜென்யூனா நினைக்கிற சில ரிவ்யூவர்ஸ் கூட சின்ன படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்குன்ட்டு வந்து அமௌண்ட் கேக்குறாங்க. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்காதுல்ல? கொடுக்காது. சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்க ப்ரெஷ் ஷோலாம் போயிருக்கீங்கல்ல, ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் த ப்ரெஷ் ஷோ வந்து ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா வர்றதுக்கு தானே போடுறாங்க. நீங்களே சில மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்புறம் வாட் இஸ் த பர்பஸ் அந்த இது போடுறதுக்கு? அது போடாமே பர்பஸ் வந்துட்டு பாசிட்டிவா வர்றதுக்கான அது மட்டும் இல்ல, ரீச் ஆகணும், ஆடியன்ஸ் வைடரா ரீச் ஆகணும்ன்றதான் பர்பஸ். இல்லைங்க, அவர் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். இல்ல அந்த அவருக்கு இல்ல, நீங்க கேட்டது சொல்லிடுறேன். நீங்க கேட்டது நான் சொல்லிடுறேன். ஒருவேளை
அவரு எல்லாம் பாக்குற எல்லா படத்தையும் சூப்பர் ஆகா ஓகோன்னு சொன்னாருன்னா அவரை நம்பி ஃபாலோ பண்ற உங்களுக்கு அது ஏமாற்றமா இருக்காதா? உங்களுக்கும் அவர் நேர்மையா இருக்கணும்ல. அதனாலதான் அவர் வந்து நல்லா இல்லைன்னு ஓப்பனா நம்ம ஸ்பேஸ்ல மட்டும் சொல்றாரு. அவர் ட்வீட் கூட பண்றது இல்ல. ரிவ்யூ போட மாட்டேன் நம்ம நானு. ஸ்பேஸ்ல ரிவ்யூ ஷோ நம்ம பார்த்துட்டு ஸ்பேஸ் ஆமா நல்லா இல்லைன்னா ட்வீட் போட அதுவும் மாட்டேன். அதுவும் ஒண்ணு சொல்ல கேளுங்க. சுகுமார் ப்ரோ நம்ம ஸ்பேஸுக்காக எக்ஸ்க்ளூசிவா தான் உண்மையை சொல்றாரு, புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்பேஸ்ல அது சரி. லிசனர்ல அது வந்து இல்ல 2 வேஸ் இதை பார்க்கணும்ல. ப்ரெஷ் ஷோல பார்க்கும்போது வெறும் ஃபியூர் ஆடியன்ஸ் தான் பாக்குறீங்க. அது வந்து அந்த ஒரு ரிவ்யூ பண்ற கண்ணோட்டத்திலே பார்ப்பீங்க நீங்க. அது ஆடியன்ஸோட பார்க்கும்போது வேற ஒரு ஃபீலிங் கொடுக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. இந்த செந்தில் ஒரு படத்தை சொல்லுவாரு, அங்கதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நீங்க அங்கதான் புரிஞ்சுக்கிறீங்க. யாரும் ரிவ்யூஸ் மாதிரி பார்க்க போறது கிடையாது. அங்க படம் பார்க்கறது, அங்க படம் பார்க்கறது அதே மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் பார்க்க மாட்டோம். அங்கேயுமே 300 பேர் 400 பேர் வரைக்கும் பெரிய தேட்டர்ல தான் படம் பார்க்கறது. அதுல ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணணும், குறை கண்டுபிடிக்கணும் மைண்ட் செட்ல எழுதுற பழைய பத்திரிகையாளர்கள், ஓகேங்களா. மற்றபடி நாங்கள் எல்லாமே சக மனுஷங்க தான். சக மனுஷங்க எப்படி தேட்டர்ல போய் படம் பார்ப்போமோ, சக நண்பர்களோட பார்ப்போமோ அதே மாதிரி பாக்குறது தான் அந்த ரிவ்யூ ஷோ, என்ன ஸ்பெஷல் ஷோ, பிரீமியர் ஷோ மல்டிபிளெக்ஸ்ல எல்லாமே. பார்த்தா எப்படி சத்தம் வராதோ அந்த மாதிரி சத்தம் எல்லாம் போட மாட்டோம். கை தட்ட மாட்டோம். பெருசா கை தட்டுவாங்க. நல்ல இல்ல சீனுக்கு வந்து கைத்தட்டல் நடக்குங்க, கிளைமேக்ஸ்ல நிறைய அப்ளாஸ் சிரிப்பும் வரும். நடக்குங்க. படம் நல்லா இல்லைன்னா சிரிக்கவும் சிரிப்பெல்லாம் செய்வாங்க. நடக்கும். அதெல்லாம் நடக்கிறது, நடக்கும் அதெல்லாம் சார், நடக்கதாங்க நடக்கும். செய்யும். ரொம்ப நான் அதாவது எப்படின்னா சொல்றது வேரியேஷன், ஒரு டிஃபரெண்ட் வேரியேஷன், அவ்வளவுதான். ரொம்ப வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல செலிப்ரேட் பண்ற மாதிரி மட்டும் இருக்காது. அது பழகிடும் ப்ரோ, பார்க்க பார்க்க. இல்ல இன்னொரு ஓகே. சிறப்பம்சம் சொல்றேனே, ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஐயோ அம்மம்மா அலறிட்டு பண்ற மாதிரி படங்களுக்கு பிரீமியர் ஷோ ஸ்பெஷல் ஷோ போட மாட்டாங்க. சின்ன படங்கள் தான் போடுவாங்க. அப்ப அங்க எப்படி நம்ம தேட்டர்ல உட்காந்து பாக்குறோமோ அதே மனநிலை தான் இங்க உட்காந்து பார்ப்போம். அங்கேயும் 10 பேர் அதான் இதை விட என்ன தெரியுமா ஸ்பெஷல், ரிவ்யூ ஷோலையாச்சும் ஸ்பெஷல் ஷோலையாச்சும் ஒரு 300 பேர் 200 பேர் உட்காந்து பாத்திரலாம் அந்த மாதிரி சின்ன படங்களை. அந்த படங்கள் நீங்க முதல் நாள் முதல் ஷோ போகணும்னாலோ இல்ல 2வது நாள் 3 நாள் எப்படி போனாலும் ஒரு 10 பேருக்கு மேல உங்களுக்கு தேட்டர்ல ஆள் இருக்காது. அதுக்கு இதுவே பெட்டர் தான் நீங்க நிறைய ஆடியன்ஸோட பாக்குறதுக்கு. அந்த மனநிலையில படம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே. பிரகாஷ், நான் மெட்ராஸ் மேட்னி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேனே. அண்ணா ஏதாவது சொன்னீங்களா ரிவ்யூ அந்த போடல படத்தை பத்தி? ரிவ்யூ போடல. ஓகே ஓகே ஓகே, அப்பவே புரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த சுராஜ் ஒரு படம் வந்திருக்கலாம் ப்ரோ, அது எப்படி இருக்கு? எது என்ன யாரா படம் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆச்சு ப்ரோ. படக்களம் கரெக்டா படக்களம் தான். ப்ரொனன்சியேஷன் வரல. சுராஜ் இன்னைக்கு இது. வந்து இன்னைக்கே கேக்குறீங்களே, நாங்களாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோம். ஏங்க நீங்க வேற. இல்ல அஜித் ப்ரோ, அந்த படம் யாரா வந்துட்டு பாத்திருக்கீங்களா? பரணி நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பரணி போட்டிருக்காங்க. வந்துட்டு அந்த படம் வந்தப்ப எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா அந்த டைம்ல அந்த படத்தை தியேட்டர்ல கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, செம ஜாலியா இருக்கு காமெடியா இருக்கு அப்படின்ட்டு. அதனால ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்க. பரணியோட இதை போய் பாருங்க, சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அவர் அன்னைக்கே ரிவ்யூ போட்டாப்ல தியேட்டர்ல வந்தப்பயே. என்ன ப்ரோ, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா? இல்ல 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 இல்லைங்க. அவருக்கு இல்ல இல்ல பதில் சொன்னீங்க, எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். சரி சரிடா, ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நைட்டு போலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க ரிவ்யூ போடலான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏங்க நான் தக்லைஃப் கூட தான் ரிவ்யூ போடல. தக்லைஃப் இல்லைண்ணா, 2 நாளா நான் ட்ரை பண்ணிருக்கேன். இங்க ஷோஸ் எதுவும் செட் ஆக நான் மாட்டேங்குது, ஆக்சுவலா கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ரிவ்யூ போடலாம்னு நினைச்சேன். அப்புறம் சரி 2 நாள் கழிச்சு போடலாம்னு நினைச்சேன். அப்புறம் வீக்கெண்டே முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுக்கு போட்டுட்டு அப்படித்தான் போகுது. இல்லைண்ணே, சில பேர் இதை நான் கேட்கலாமான்னு தெரியல, உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சில பேர் வந்துட்டு போன மாசம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாசம் மெட்ராஸ் மேட்னி அப்படி இப்படின்லாம் போடுறாங்க. அதான் ஒன்றும் புரியல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லைங்க அந்த அளவுக்குலாம் ஐயோ எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு அதுல வந்து ஒரு கேரக்டரோட போர்ஷன் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா படம் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது, படம் நல்லா இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு கொஞ்சம் அந்த போர்ஷனுக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா கூட இருக்கலாம். அது பேசுற டைலாக்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கலாம். அந்த டைலாக்ஸோட ஃபார்மேட் உங்களுக்கு பழக்கப்பட்ட நாடாவா இருக்கலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரலாம். அப்படி இருக்கலாமே தவிர ஓவரால் அந்த ஒரு சில போர்ஷன் கட் பண்ணிட்டா ஓரளவு டீசென்ட் படம் தான் அது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. டீசென்ட் குட் அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள படம் தான். சுகுமார் ப்ரோக்கு பிடிக்க சுத்தமா, எனக்கு ஓரளவுக்கு ஓகே, இன்னொரு நண்பருக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து டேஸ்ட் டிஃபரெண்ட்ங்கனால, அதாவது ஓகே சொல்லுவாங்கல்ல, ஓகே. உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு மாறுதல் உட்பட்டதுங்கிறனால உங்க ரசனைக்கு பிடிச்சிருந்துச்சா படம் பிடிக்கலாம் உங்களுக்கு. அதனாலதான் நான் வந்து எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நமக்கு பிடிக்குது டவுட் குழப்பத்தில் இருக்கு, அப்ப நான் ஸ்கிப் பண்ணிக்குவேன். இதையே நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம், தப்பா போட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்மளோட யாரையும் ஏமாத்தக்கூடாதுங்கிறனால நான் ஸ்கிப் பண்ணிடுறது, அவ்வளவுதான். அது எது ப்ரோ, மெட்ராஸ் மேட்னியா? ஆமாங்க ஆமா. நீங்க சொல்ற கேரக்டர் வந்து ட்ரெய்லர்லயே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இதுக்கு மட்டும் அந்த கேரக்டர் படத்துல இருந்து எடுக்கவும் முடியாது.
சுகுமார் ப்ரோ உங்களுக்கு தான் இந்த நிறைய பேர் சொல்றாங்களே இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு படமே போட்டு காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. அது மாதிரிலாம் நிஜமாவே நடக்குமா என்ன? யார் கடைசி சொன்னா நிமிஷத்துல தான் போட்டு காட்டுவாங்க. இல்ல மலை பேச்சு அது யூஸ்வலா அவன சினி டாக் பேசுறவங்க தான் விடு சொல்லுவாங்க. அப்படி அவன் பேரை சொல்லுங்க ராஜ் ப்ரோ, அப்பதான் இன்னும் சூடு பிடிக்கும் அவங்க ஸ்பேஸ். சொல்றதெல்லாம் ப்ரோ. ப்ரொடியூசருக்கு படம் நீங்க ஒரு இல்ல படத்துக்கு காசு போட்டு எடுக்கிறீங்கன்னா வந்து காட்டுலன்னா சும்மா இருப்பீங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நாயகன் வந்து 5 மணி நேரம் எடுத்தாரு அவரு. எங்களுக்கு ரொம்ப அந்த ஏதோ ப்ரொடியூசரோட சன் பேசுன மாதிரி சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. பட் அவங்க சொல்றதுதான் நான் கேக்குறேன். பட் ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டாம ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் பண்ண முடியாது அதே ப்ரோ, தான் வாய்ப்பே இதுக்கும் இல்ல. சொன்னாங்க, ப்ரோ கங்குவாக்கும் அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் டிஃபெண்டிங் பாயிண்ட் ப்ரோ. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நீங்க அது எல்லாமே வந்து நம்புறீங்களா? டிஃபெண்ட் பண்ற பாயிண்ட். அது கோர்ட்டு நம்பல, அதான் ஒரு இல்ல கேட்டுக்கிட்டேன். உங்க இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு உங்களுக்கு படம்னா தெரியுது. எடுத்தோடனே மொத்தமா வந்துட்டு ஒரு 20 கோடினா அப்படியே 20 கோடி அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அந்த இது கொடுத்துட மாட்டார் ப்ரொடியூசர். பார்ட்டா ரிலீஸ் பண்ணுவாங்களே. எனக்கு நீ இதுவரையும் இப்போ பண்ணது ம். வரையும் காட்டலன்னா நான் ரிமைனிங் பெர்மிட் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா படம் நின்றுடும். ஓகே, அதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க அவங்க சொல்றதெல்லாம்? நம்பல, அது சொல்றாங்க. அதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி காசிப்ஸ் பேசுறவங்க. அதான் சரி, ஓகே. சில எனக்கு பேர் நம்பிக்கை இல்ல, சுகுமாருக்கு சில பேர் நம்பிக்கை இல்ல. சரி ஓகே எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம ஒப்போட இஷ்டம், கடைசியா ஃபைனல் காப்பியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியூர்ல இருக்கிறவங்களாம். ஓகே. சிம்பு வெற்றிமாறன் இந்த காம்பினேஷன் அது உண்மையா ப்ரோ? படம் ஷூட்டிங் முடிஞ்சவனே சொல்றேன் ப்ரோ. ப்ரோ சுகுமார் ப்ரோ, நான் ஒன்று கேட்கணும். வாடிவாசல் டிராப்னு ஒரு குரூப் சொல்லுது, இருக்குன்னு ஒரு குரூப் சொல்லுது. இதுல எதை நம்புறது? இப்போதைக்கு நடக்காதுன்றதுதான் உண்மை. டிராப்டா இல்லையான்லாம் வந்து அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா இப்போதைக்கு அது நடக்கல. ஆனா வெற்றிமாறன் சிம்பு படத்தோட ஷூட் எல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி தியேட்டர் புக்கிங் ஓபன் பண்ணட்டும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த காம்போல படம் வருது, நான் வரலன்னு சொல்லல. ஆனா பட் அவர் அது என்ன வந்து கரெக்டா பண்ணுவார்ல bro. மிஸ்டர் பீன் இருக்குல்ல, மிஸ்டர் பீன், அவர் ஏதோ ஒரு வயக்காட்டுல வண்டிக்காக உட்காந்துருப்பாரு. உட்காந்தே இருப்பாரு. சுகுமார் ப்ரோ அப்படிதான் காத்துட்டு இருக்காரு. நேத்து ஸ்பேஸ்லயும் சுகுமார் ப்ரோ இதைத்தான் சொன்னாரு, அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். இல்ல இப்ப வாடிவாசல் எல்லா அனௌன்ஸ் பண்ணும்போது கேரக்டரும் உங்க சொந்தமாவே வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், படம் ஷூட்டிங் போட்டு நான் நம்புறேன்னு. ஆக்சுவலா எனக்கு சிரிப்பு. ஏன்னா இன்ன வரைக்கும் ஃப்ரெண்டுட்டு எனக்கு பந்தயம், ஷூட்டிங் போட்டுன்னு கடைசியில் ஷூட்டிங் போட்டோன்னு அதே மாதிரி தான் நிற்கிது, இன்ன வரைக்கும் போகல. இப்பயும் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இதுக்கும் சொல்றேன் நானு, இந்த படத்துக்கும். என்ன போங்க. எனக்கு என்ன தெரியுமா, இப்ப திடீர்னு எனக்கு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்னா இன்னும் பயமாயிருச்சு. எப்படின்னா, இவரு வெற்றிமாறன் ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா, ஷூட்டிங் போயிட்டு அது சீன் எடுத்து பார்த்து நல்லா இல்லைன்னா திரும்ப எடுப்பாரு. அது சீன் நல்லா திரும்ப எடுப்பாரு. நாளைக்கு பர்ஃபெக்ஷன் பாக்குற ரிலீஸ்னா ஆளு. கூட இன்னைக்கு ஷூட் இல்ல போவாரா இல்ல ஆள் இல்ல அவரு. பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஆள் அவரு. சிம்பு போனீங்கன்னா விடுதலைன்னு ரொம்ப ஷார்ட் ப்ராஜெக்ட்னு. சிம்பு எப்படின்னா போய் பாப்பாரு, ஒரு எடுத்து சீனை 2வது தடவை எடுத்தா டேட் பண்ண தெரியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு சிம்பு. அவர் 2வது தடவை 3வது தடவை போக மாட்டாரு. ஏன்னா அப்படி போனாருன்னா அவர் வந்து பல டென்ஷன் ஆயிடுவார். அப்படி இருக்கப்ப இவங்க 2 பேரும் ஷூட்டிங் போய் ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். செல்வராகவன் கான், அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. செல்வராகவன் கான் சிம்பு எனக்கு என்ன எல்லாம் தேஜாவா ஃபீலிங்கா இருக்கு. அதே மாதிரி என்ன அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பு நான் இப்ப வரேன் பார், கம்பேக் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண படம் தான் கான். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப வருஷம் திரும்பி உட்காந்துட்டாரு. போங்கடவா நீங்களும் உங்க சினிமான்னு உட்காந்துட்டாரு. எனக்கு திரும்ப இப்பதான் பயபுள்ள வேகமா விறுவிறுப்பா அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகும்னு சொல்லி வராரு. அந்த நேரத்தில் வெற்றிமாறனை கமிட் பண்ணி அந்த படம் ஷூட்டிங் போய் 10 நாள் ஷூட்டிங் நடந்து அது திரும்ப வெறுப்பாய் திரும்ப ஒரு மனநிலைக்கு அட போங்கடா நீங்களும் உங்க சினிமான்னு போயிட போறாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தெரியுது கண்ணில் எனக்கு. அதனால எப்படி நல்லபடியா நடந்து அப்படியே ஷூட்டிங் பர்ஃபெக்டா முடிஞ்சு வரணும். என்ன நடுவில் ஒரே ஒரு ஹோப்பு தானு தான். ஆனா தானு தான் போனாட்டி வாடிவாசலுக்கு இருந்தாரு. எனக்கு அந்த இது இருக்கு. மற்ற இடத்துலலாம் தானு நம்பலாம், இது இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. நடக்கட்டும், எல்லாமே ஆனா பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஆக்சுவலா ஷூட்டிங் போயிட்டு அவர் நிறைய டெவலப் பண்ணுவாரு, வருஷமும் நிறைய ஆகும். புதுசா ஒரு கேரக்டர்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்டான ரோல் வந்துடும். பட் அவர் அந்த படம் பண்ணலாம்ல பிரகாஷ், அந்த அஸ்வந்த் மாரிமுத்தா அவருடைய படத்தை தான் பண்ணலாம்ல. அஸ்வத் மாரிமுத்தா இருக்கையிலே தெளிவு, ரொம்ப தெளிவு. ஆமா, நான் வந்து அவரை படத்தை பண்ணலாம்ல. இல்ல அது பண்ணக்கூடாது. அவர் தெளிவா இருக்காரு. என்னன்னா நான் ஓமை கடவுளே ஒரு படம் பண்ணேன், அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கிடைச்சி அதுக்கப்புறம் கிடைச்சிருக்க படம் டிராகனா. நான் உழைப்பு போட்டு இத்தனை வருஷம் உழைப்பு போட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த நல்லா எதிர்பார்ப்பாங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா நான் அவசர ஷூட்டிங் போக கூடாது.
நான் பர்ஃபெக்டா ஷூட்டிங் போகணும், 6 மாசம் எனக்கு 1 வருஷம் டைம் வேணும்னு கேட்டு தான் அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாரு. ஷூட்டிங்க்கு 6 மாசம் 1 வருஷம் டைம் கேட்டிருந்தாரு. அந்த கேப்ல தான் இவர் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம், அதாவது பார்க்கிங் தியேட்டரோட படத்தை வந்து கமிட் பண்ணாரு எஸ்டிஆர் பாட்னேனா. இந்த படம் இவர் முடிச்சிட்டு வரும்போது அந்த படம் ரெடி ஆகலாம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு ரெடி ஆகி நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அசோக் மாரிமுத்து கணக்கு போட்டாரு. கடைசியில் இந்த படம் போறதா இப்போ தாமதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்ல தான் அவர் வந்து அந்த பாட்னேன் கேப்ல தான் வந்து வெற்றிமாறன் படம் பண்ண போறாரு. வெற்றிமாறன் படம் மட்டும் ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்ல பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அசோக் மாரிமுத்து படத்துக்கு வர போறாரு. ஆனா அசோக் மாரிமுத்து தனக்கு அதை ப்ரீபோன் பண்ற ஐடியாவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்கு, ரைட்டிங் ஒர்க்லாம் முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பல பல ஒர்க்கெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு நான் பர்ஃபெக்டா போகணும் ஷூட்டிங் நினைக்கிறாரு அவர் நினைக்கிறதான் கரெக்ட். ஏன்னா டிராகன் அப்படிதான் முடிச்சாரு. ஏன்னா டிராகன் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் வந்து லைக் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விக்னேஸ்வர் படம் ஆரம்பிச்சாரு, விக்னேஸ்வர் படம் போயிட்டு இருந்துச்சு, அது சில பல பஞ்சாயத்து ஆச்சு. ஆனா அந்த கேப்ல ஆரம்பிச்சு அந்த கேப்ல ஷூட்டிங்கே ப்ராப்பரா பிளான் பண்ணி சூப்பரா முடிச்ச படம் தான் டிராகன். பர்ஃபெக்ட் பிளானிங் இருக்கு அவர்கிட்ட. விக்னேஸ்வரன் படம் முடிஞ்சிருச்சா முடியல? என்ன ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிரும்ல? அது நான் சொல்ல முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அந்த படம் ஷூட்டிங் ரிலீஸ் டேட் போட்டேன், செப்டம்பர் 18 போட்டிருக்காங்க. ஆனா நான் அதை சொல்றேன், டேட்டு போட்டிருக்காங்க, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அது இன்னும் 4 நெருங்கும் போது பவன் கல்யாண் படத்துக்கு அந்த கதையும் கொஞ்சம் சொல்லுங்க. என்னதான் ஆச்சுன்னா 5 வருஷமா போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பல் புகை மண்டலங்களும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு இருக்கு. ஆனாலும் பவன் கல்யாண் படம் வராதுன்னு தான் நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப திரும்ப போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஜூலை 12 போயிருச்சா, ஜூன்ல இருந்து இப்ப ஜூலை 12 போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல ஹரிஹர வீரமுல்லு ஓஜி செப்டம்பர் 25 இல்ல, அதுவும் வர டவுட். செப்டம்பர் 25 அது போட்டிருக்காங்க ஓஜி. அதே செப்டம்பர் 25 அகண்டா 2 வருது. அகண்டா 2 வருது அப்படின்னா 2ல ஒரு படம் தான் வருங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப அகண்டா 2 வந்து நேற்று டீசர் விட்டுட்டாங்க, அந்த டீசர்லயே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. படம் பேன் இந்தியா படமா ரிலீஸ் பண்றதுனால 2 படத்துல ஒரு படம் தான் வரும். இன்னொரு படம் டிசம்பர் மாசம் தான் ரிலீஸ் ஆகணும். தியேட்டர்காரங்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் ஆடியன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம ஏமாத்துறாங்க. ஆடியன்ஸுக்கு 2 படமே 25 சொல்றாங்க. அது கண்டிப்பா வந்து ஓஜி 25 வராது, அது டிசம்பர் மாசம் போகும். ஆனா டிசம்பர் மாசம் போறதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வந்து இந்த ராஜா சாப்னு சொல்லி பிரபாஸ் படம் வருது. அப்ப பிரபாஸ் படம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா ப்ராஜெக்டா ரிலீஸ் ஆகும். அந்த டேட்ல லாக் பண்றதா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு. ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குன்னு வச்சுங்க, ரிலீஸ் டேட் பஞ்சாயத்துலாம். அங்க இருந்து ஜனவரி படம் விஸ்வாம்பரா சொல்லி வச்சிருக்காங்க. ஓஜி படத்தோட இந்த டீசர் வந்து இங்க உயிரை வாங்குறாங்க. இப்ப எல்லாரும் இந்த யூஎஸ்ல அந்த ஸ்கிரீன்ல இந்த போட்டுருவானுங்க அந்த அந்த படத்தோட டீசரை. பா சொல்ல தாங்க முடியாது. இன்னும் போடுறாங்களா? அப்பா இன்னும் போட்டு இருக்காங்க ப்ரோ. ஐயோ கொடுமை. ஆனா சந்தோஷப்படுங்க, ஹரிஹர வீரமுல்லு டீசர் போடலன்னு சந்தோஷப்படுங்க. அந்த படம் அந்த காந்தி தாத்தா ஏதோ ஒன்று ஒரு ஒரு படம் வரும், அந்த ஒரு படத்தோட டீசரும் ஓடிட்டு இருக்கோம் இப்ப பார்த்தாலும். தெலுங்கு படம். ஆனா அவர் நல்ல டைரக்டருங்க. அவர் பேர் என்ன, மஜீதா. பிரபாஸை வச்சு அந்த படம் எடுத்தாரு, ஆக்ஷன் படம் ஒண்ணு, அருமையான படம். நல்லா இருக்கு. சுஜித் தானே? சுஜித் நல்லா நல்ல டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பிரபாஸ் படமே நல்லா ஆக்ஷன்லாம் பயங்கரமா சூப்பரா இருக்கும். அவர்தான் ஓஜி எடுக்கிறாரு. ஆமா அவர் தான். அதனாலதான் சொல்ல வர்றேன், அந்த படமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள ஒரு படம். ஓகே 10 மணி ஆகுது, முடிச்சிடலாமா? எங்களுக்கு ஏதாவது கதையை சொல்லிட்டு போகலாம் கடைசியா போகும்போது. 64 பத்தி ஏதாவது லைட்டா. இதுல என்னங்க இருக்கு, படம் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசம் தாங்க அனௌன்ஸ்மெண்ட், ஆகஸ்ட் 3rd வீக் தான் அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்தை. இல்லைன்னா ஆகஸ்ட் 3, இந்த 2 டேட்ல தான். ஒரு டேட்ல ஆகஸ்ட் மாசம் தான் அனௌன்ஸ்மெண்ட். டேட்ல இப்போதைக்கு சொல்லலாம், ஆகஸ்ட் மாசம் அனௌன்ஸ்மெண்ட். இப்போதைக்கு அவங்க லொகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம், வேற எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. வேற எதுவும் கன்ஃபார்ம் ஆனால் தெரிஞ்சா சொல்றேன். இது வரைக்கும் எதுவும் தெரியல, லொகேஷன்ஸ் தவிர வேற எதுவும் தெரியல. கன்ஃபார்ம் ஆனா சொல்லுவோம். இந்த லொகேஷன் வந்து இந்த போலந்து அப்படின்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா? ராமேஸ்வரம் கன்ஃபார்ம், போலந்து ஒரு லொகேஷன்ல கன்சிடரேஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உறுதி ஆகல. உறுதி ஆயிட்டுன்னு ஒரு நண்பர் சொல்றாரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு உறுதி ஆகல. வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே போலாமா? பாயா சும்மா ப்ரோ. ஒரு அழகான பொழுது. சரி விஷால் முடிச்சிடலாமா? 100 வயசாயிட்டாரு. சரி ஓகே பாய். பாய், குட் நைட். மாவீரன் மட்டும் தான் இருக்கிறாரு, அவர் தான் கரெக்டா கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு.
மற்றவங்க எல்லாம் 10 நிமிஷம் போலாமான்னு சொன்னோடனே எஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. சரிங்க, பாய். குட் நைட் பிரகாஷ். பாய் பாய். ஓகே, குட் நைட். ஓகே.